ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவரும் ஜாயின் பண்ணட்டும், பாடலாம். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை நாம் பாடுவோம். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, சுரஜாயன் பலனானே எதற்கும் பயமில்லையே, சுரஜாயன் பலனானே எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜாவே, கண்மலையாகிய கிறிஸ்துவேப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆதாரமாக கொண்டிருக்கிறோமே தகப்பனே. அப்பா, உண்மையே
நோக்கி பார்க்கவும் அப்பா, உம்மிடத்திலிருந்து தகப்பனே அப்பா ஆண்டவரே கிருபைகளை நாங்க பெற்றுக்கொள்ளும் அப்பா, உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் அப்பா, உம்மிடத்திலிருந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளவும், உம்மிடத்திலிருந்து அப்பா ஆண்டவரே அன்பை பெற்றுக்கொள்ளும் அப்பா ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர், உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. அப்பா ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அப்பா இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறதப்பா. பொல்லாங்கனுக்குள்ளால கிடைக்கிற இந்த உலகத்துக்குள்ளால தகப்பனே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனால் நீங்க ஆண்டவரே நாங்கள் உம்மால் பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக தகப்பனே இந்த இடத்துல நாங்க கூடி இருக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்துல கூடுகிறதுக்குள்ள கிருபைகள் எல்லாவற்றையும் நீ தந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜா நீர் அப்பா ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தேவன் நீர் தகப்பனே அப்பா, எங்களை உருவாக்கின தேவன் நீர் தகப்பனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை கண்டடைந்த தேவன் நீர் தகப்பனே அப்பா. உம்முடைய கண்கள் அப்பா எங்கள் மேல் பட்டதுனால தகப்பனே அப்பா நாங்க ராஜாவே உம்முடைய பாதத்துல வந்து இருக்கிறதுக்குள்ள கிருபைகளை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி தகப்பனே அப்பா ஆண்டவரே நீ சொன்ன தேவனப்பா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல உம்முடைய பாதபடியில அப்பா ஆண்டவரே நாங்க வந்து நிற்கிறதுக்குள்ள கிருபைகளை அப்பா நீ தருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களே நாங்க ஆராய்ந்து பார்க்கிற இடமாக தகப்பனே, உண்மை நாங்க புரிந்து கொள்ளுகிற ஒரு இடமாக தகப்பனே இந்த இடத்தை மாற்றி தாருங்க தகப்பனே அப்பா. நாங்க உண்மை புரிந்து கொண்டப்பா, உம்முடைய இருதயத்தின் ஆண்டவரே ஏக்கங்களை அறிந்து கொண்டுவோம் ஆனால் தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா நாங்க வாக்கியம் பெற்றவர்கள் ராஜாவே அப்பா. இந்த இடத்தை நீங்க அப்படியாக உருவாக்கி தாங்க தகப்பனே அப்பா. எங்களை ஆராய்ந்து பார்க்கிற இடமாக அப்பா, உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற இடமாக ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவரே நீங்க கர்த்தாவே அப்பா நீங்க ஆயத்தமாக்கி தாங்க தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரை இருதயத்தையும் பார்க்கிற தேவன் அல்லவோ தகப்பனே. வரப்போகிற ஜாயின் பண்ண போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நோக்கி பாருங்கப்பா. யார் யார் இந்த இடத்துல வரணுமோ தகப்பனே, இந்த ஆண்டவரை சத்தியத்தை அறிந்து கொள்ளணுமோ தகப்பனே அப்பா ஆண்டவரை அதற்குள்ள கிருபைகள் எல்லாவற்றையும் கொடுத்தப்பா நீங்க அழைத்து வாருங்க ராஜாவே அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா நாங்க எங்களை ஆராய்ந்து பார்க்கிற இடமாக ஆண்டவரே அப்பா, எங்களில் இருக்கிற குறைகளை நாங்க உணர்ந்து அப்பா நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் அன்புள்ள தேவன் அப்பா. நீர் எங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்க புரிந்து கொண்டப்பா எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதற்கு ஏதுவான காரியங்களை நாங்க சிந்திக்கிற இடமாக ஆண்டவரே இந்த இடத்தை நீ வைத்திருக்கிறீரப்பா. உண்மை புரிந்து கொள்ளுகிற இடமாக ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிற இடமாக தகப்பனே அப்பா, இன்னும் எங்களை ஆராய்ந்து பார்க்கிற இடமாக தகப்பனே அப்பா. இந்த இடத்தை நீ தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன் தகப்பனே அப்பா ஆண்டவரே. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற சிந்தனை உள்ளவர்களாக மாறப்பா நெற்கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. நாங்க பாடின பாடல் வழியாக ஆண்டவரே நாங்கள் தருகிறோமே தகப்பனே, உம்முடைய சிறகுகளின் நிழலில் ஆண்டவரே நாங்க வந்து தகப்பனே அப்பா ஆண்டவரே பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்க வந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறோம் அப்பா அப்பா. உம்முடைய சிறகுகளின் நிலையில் ஆண்டவரே நாங்க பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே. அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்களுடைய உயிர் உள்ள நாட்கள் எல்லாம்ப்பா உம்மை புகழ்ந்து பாடிய பாண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பாண்டவரே உம்மை துதித்து கொண்டிருக்கிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்லுதே தகப்பனே. அதற்கு ஏற்பார் போல தகப்பனே நாங்க நடந்து கொள்ளப்பா எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே. அறியாமையின் இருளை மாற்றுங்க தகப்பனே, அறியாமை என்னும் இருளை மாற்றுங்க ராஜாவே ஆண்டவரே. எங்கள் இருதய கண்கள் ஆண்டவரை திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை அறிந்து ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நீ பரிசுத்தரப்பா ஆண்டவரே, நீர் பரிசுத்தரப்பா ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக நாங்க வர அப்பா நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் பலகீனமாக வந்திருக்கலாம்ப்பா, அந்த பலகீன நேரத்துல எல்லாம் தகப்பனேப்பா நீர் கூட இருந்தப்பா பலப்படுத்தின தேவன் நீர் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல ஆண்டவரே பாடுள்ள ஒரு உலகத்துல நாங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனேப்பா. பாடுகள் நிறைந்த உலகத்துல நாங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே அப்பா. அந்த பாடுகள் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு ஆண்டவரே நாங்க புரிந்து கொள்ளவும் தகப்பனே அப்பா ஆண்டவரே. நாங்க எங்கெல்லாம் மிஸ் பண்றோங்கிறத நாங்க புரிந்து கொள்ளப்பா நீங்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே அப்பா. எங்களுடைய குறைகளை நாங்க அறிந்து கொண்டு தகப்பனே உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவரை நாங்க வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரை நாங்க வாழ எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அதை புரிந்து கொள்ளணுமே அப்பா, நாங்க அதை புரிந்து கொள்ளணுமே தகப்பனே அப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே அப்பா. நாங்க ஒருபோது தகப்பனே ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா நாங்க குறையாக நினைக்காதபடிக்கு தகப்பனே எங்களுடைய ஆண்டவரே குறைகளை உணர்ந்து தகப்பனே ஆண்டவரே உம்மிடத்துல மஞ்சாடப்பா, உம்மிடத்துல சப்மிட் பண்ணப்பா.
எங்களுக்கு கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே பாண்டவரே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்க செலுத்துகிறோம் தகப்பனே பாண்டவரே. கோடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தகப்பனே. கற்றுத்தாருங்க பாண்டவரே, கற்றுத்தாருங்க தகப்பனே, கற்றுத்தாருங்க பாண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சோதனைகள் உண்டே தகப்பனே. அது எப்படிப்பட்ட சோதனைங்கிறத நாங்க புரிந்து கொண்டு தகப்பனே அப்பா நாங்க ரியாக்ட் பண்றதுக்குள்ள கிருபை தாங்க பாண்டவரே. பல்வேறு விதமான சோதனைகள் இருக்கிறதே தகப்பனே. அப்பா நாங்க எதிராக சோதிக்கப்படுகிறோம். எப்படி எங்களுக்கு அந்த சோதனை வருது, எப்படி அந்த சோதனைகளை நாங்க மேற்கொள்ளணும்னு அப்பா கற்றுக்கொள்ள கிருபை தாருங்க பாண்டவரே. எங்களை ஆராய்ந்து பார்க்க கிருபை தாங்க பாண்டவரே. வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் தகப்பனே பாண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையோடு அது பின்னி பிழைந்து காணப்படாப்பா நீர் கிருபை தாங்கப்பா. ஏதோ ஆண்டவரே அப்ப நாங்க கற்றுக்கொள்கிறது அப்படியே விட்டு விட்டு போகிற இடம் இல்ல தகப்பனே ஆண்டவரே. அப்படி இல்ல ராஜாவே பாண்டவரே. கர்த்தாவே அப்பா நாங்க கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொன்றும் பாண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஃபெய்த்ஃபுல்லா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு ஏதுவாக காணப்படணும் தகப்பனே. எங்களுக்கு வருகிற சோதனைகள்ல, எங்களுக்கு வருகிற பாடுகள்ல மத்தியில ஆண்டவரே எப்படி வாழணும்னு அப்பா எங்களுக்கு கற்று தருகிற தேவன் நீர் பாண்டவரே. கற்றுத்தாருங்கப்பா, கற்றுத்தாருங்க பாண்டவரே. நீர் எதை விரும்புகிறீரோ அதை நாங்கள் கொடுக்கப்பா. நீர் எதை விரும்புகிறீரோ அதை நாங்க உமக்கு செலுத்தப்பா. நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே பாண்டவரே. எங்களை முற்று முடிய தாழ்த்தி உடைய சமூகத்துல தருகிறோம். எங்களை முற்று முடிய தாழ்த்தி உடைய சமூகத்துல தருகிறோம் பாண்டவரே. அப்பா நாங்க குறை உள்ளவர்கள் தகப்பனே பாண்டவரே. நாங்க குறை உள்ளவர்கள் தகப்பனே ஆண்டவரே. அந்த குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்களை நிறைவாக்குங்க தகப்பனே. நாங்க எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை திருத்திக் கொள்ளப்பா. உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்க உங்களை திருத்திக் கொள்ளப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க பாண்டவரே. யாக்கோபு நிருபத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனேப்பா. வெளியரங்கமான ஆண்டவரே அப்பா எங்களுக்கு காணப்படுகிற ஆண்டவரே தவறுகளை நாங்க சரி பண்ணணும்னா கண்ணாடிக்கு முன்ன போய் நின்று ஆண்டவரே நாங்க சரி பண்ணணுமே தகப்பனே. அதே போல தகப்பனே பாண்டவரே அப்பா திருவசனத்துக்கு முன்பாக நின்று எங்களை நாங்க திருத்திக் கொள்ளப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. திறந்த இருதயத்தை தாங்கப்பா. ஓப்பன் ஹார்ட் தாங்க பாண்டவரே அப்பா. எந்த ஒரு காரியத்தையும் நாங்க வைத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ராஜாவேன்னு சொல்லிய பாண்டவரே. எங்கள் இருதயத்தை நாங்க திறப்போமா நல்லப்பா. ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க தகப்பனே. நீங்க பேசுங்க பாண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கப்பா. நீர் கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் என்ன சூழ்நிலையில எப்படி ஃபேஸ் பண்ணி ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாத பாண்டவரே. ஒவ்வொருடைய பாடுகள் அப்பா ஒவ்வொருவருக்கும் அநேக விதமான பாடுகள் மூலமாக போய்கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவங்க ஆண்டவரே அப்பா ஃபேஸ் பண்ற ஒரு காரியத்திலே அப்பா எந்த இடத்துலயும் தவறி போகாதபடிக்கப்பா உமக்கு பிரியமானது செய்ய கற்றுக் கொடுங்க தகப்பனே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்க பாண்டவரே. உண்மை பிடித்து நிற்கிறதுக்குள்ள கிருபைகளே அப்பா நீர் கொடுங்க தகப்பனே பாண்டவரே. முற்றிலுமாக ஆண்டவரே உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. உடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம். எங்களை முழுவதுமாக உடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம் பாண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனேப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உரைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உரைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. ஒரு மனதோடு ஆண்டவரே ஒரு மனதோடுமே நாங்க ஆராதிக்க, ஒரு மனதோடு அப்பா உடைய சத்தியத்தை கேட்க, ஒரு மனதோடு தகப்பனே அப்பா நாங்க இந்த இடத்துல காணப்படப்பா. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆண்டவரை தாண்டவரை அணுகாதபடிக்கு தூக்க மயக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தகப்பனே பாண்டவரை நாங்க மூடு ஆண்டவரை வருகிறதுக்குள்ள எல்லா குருபைகளையப்பா நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. என்னை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், கொடுக்கிறோம். பேசும் ஜெபத்தை ஏற்றுக்கொள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலையும் ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என்னன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு. நமக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர், அப்படித்தானே? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு? இல்லையா? எல்லாரும் சொல்லலாம் இல்லையா கர்த்தர் நல்லவர். இப்போ கர்த்தர் நல்லவருங்கிறது நமக்கு தெரியும். கர்த்தர் இந்த உலகத்தை அரசாட்சி பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாரு. அவருடைய கண்ட்ரோலுக்கு இல்லாதபடிக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? கர்த்தர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அந்த ஆண்டவர் இந்த உலகத்தை முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணும்போது அவருக்குதான் முழு உரிமை, அப்படிதானே? இந்த உலகத்துல உள்ள முழு உரிமையும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவர்தான். ஆனா நமக்கு வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது, ஏன் உபத்திரம் வருது, ஏன் அநியாயங்கள் நடக்குது, இப்படி நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல வாழும் போது ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் அவர்தான் அல்மைட்டி காட் அப்படிங்கிறது தெரியும். அவர் அறியாதபடிக்கு ஒரு காரியம் நடக்கல அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். எல்லாம் தெரியும். ஆனா ஏன் நமக்கு இவ்வளவு உபத்திரம், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு அநியாயங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது இந்த உலகத்துல?
இது ஒரு பெரிய கேள்விதானா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு காரியம் கொஸ்டின் வரும் இல்லையா. இந்த கொஸ்டினை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம புரிந்து கொள்வோம். இப்போ நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இந்த உலகத்துல எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம், இது எல்லாமே நம்ம என்ன செய்யறோம், நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா. நம்ம இந்த நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், இந்த உலகத்துல கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. இதுதானே, நம்மள ஒரு திட்டத்துக்காக தான் வச்சிருக்கிறாரு. நம்மளை படைத்ததின் நோக்கம் என்னன்னா, ஒரு கூட்ட தூதர்கள் விழுந்து போனார்கள், அவங்கதான் சாத்தானா மாறினாங்க. அந்த தூதர் கூட்டத்துல என்ன செய்யறாங்க, கர்த்தர் அவங்கள வச்சிருக்காரு, நம்மள தெரிந்தெடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடுத்தி அவரிடத்துல அன்பு செலுத்துகிறவர்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரிடத்துல அன்பு செலுத்துகிறவர்கள் கிட்ட அவர் என்ன செய்யறாருன்னா, அவரை அங்க கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, கர்த்தர் நினைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அவனை கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறார். அப்படி உருவாக்கி கொண்டிருக்கிற நாம் எப்படி என்ன வருது, நமக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கர்த்தரிடத்துல போகணும், இதுதான் என்னது ஆண்டவருடைய சித்தம், அப்படிதானே. அப்போ ஆண்டவருடைய சித்தம் தான் இந்த உலகத்துல நடக்கும், அதனால நம்ம சும்மா இருந்திருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த சித்தத்தை தடுக்கிறதற்கு சாத்தான் கண்டிப்பா என்ன செய்வான், போராடுவோம். அந்த போராட்டத்தின் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த உலகம் இப்படி இருக்குது. இந்த உலகத்துல அவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா. இந்த உலகத்தை நம் ஜெயித்து நம்ம ஆண்டவருடைய போகிறதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நோக்கமும் திட்டமும் இல்லையா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லியிருக்கா இல்லையா. அப்ப இயேசு சொல்றாரு, இயேசு நம்ம அவர் உலகத்தை விட்டு அவர் போக முன்னாடி கர்த்தர் என்ன சொல்லிட்டு போறாங்க, இயேசு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் எப்படி உலகத்தை ஜெயித்தேனோ அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் உலகத்தை ஜெயித்தேன், அப்ப அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா, உபத்திரவங்கள் நமக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தா, உபத்திரவங்கள் நமக்கு பொறுமையை கொண்டு வரும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 இந்த வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா தெரியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ உபத்திரவம் வரும்போது, உபத்திரவம் நல்லதான்னு கேட்டா உண்மையிலேயே நல்லது. அந்த உபத்திரவத்தை நம்ம தாண்டி போயிட்டோம்னா, அதை தாண்டி போயிட்டோம்னா நாம் தான் விட்னஸ், அதுதான் டெஸ்டிமோனியல் லைஃப், அப்படிதானே. அப்ப எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு, அந்த உபத்திரவத்தை தாண்டி போகிறதுக்குள்ள பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதே மாதிரிதான் அந்த உபத்திரவம் வரும்போது நமக்கு இனிஷியலி ஒரு புதிய உபத்திரவத்துக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு கொஞ்சம் கலக்கங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம அதுல ஜெயிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், திகைக்க மாட்டோம், அதை நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் ஈஸியா. அப்படி நமக்கு அந்த பொறுமையை கற்றுத்தந்து நம்மள வழி நடத்துகிறதற்கு தான் உபத்திரவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த உபத்திரவங்களில நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதே மாதிரி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் என்ன சொல்லியிருக்கோம்னா, உபத்திரவம் வர்றது நல்லது, நீங்க அந்த உபத்திரவத்தை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உபத்திரம் வர்றது ரொம்ப சந்தோஷமா எண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா நாம் மனசார அதை ஏற்றுக்கொள்வோமான்னு கேட்டா இல்ல, உபத்திரவம் வேண்டாம் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா உபத்திரவத்தின் ஊடாக நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. அதுலதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லும் போது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார், உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம சோதனைக்குள்ளால போற நேரத்துல, நம்ம உபத்திரவங்களுக்குள்ளால போற நேரத்துல, நம்ம பாடுகளின் மத்தியில போற நேரத்துல நமக்கு ஆறுதலா இருக்கிறது இந்த வசனங்கள் தான். இந்த வசனங்கள் தான் நம்மள கம்ஃபோர்ட் பண்ணணும், அப்படித்தானே. இந்த வசனங்கள் கம்ஃபோர்ட் பண்ணணும்.
சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், நீதி உள்ளவராகி இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர் நம்முடைய தேவன். வெளியில நிறைய உபத்திரவங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வெளியரங்கமான காரியங்கள் இருக்கும். ஆனா நம்முடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றத்தையும் சோதித்து பார்க்கிறது யாரு? நம்முடைய கர்த்தர். அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. நம்முடைய இருதயத்துல நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம சோதித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தருடைய கண்கள் மணிபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. சோ நம்ம ஒரு காரியத்தையும், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் ஒவ்வொன்றத்தையும் சோதித்து பார்க்கிறவர் நம்முடைய கர்த்தர். சரியா? நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறது, என்ன தாட்டோட இருக்கிறோம், மெயினா நம்மளோட இன்டென்ஷன், எது பண்ணினாலும் நம்மளோட இன்டென்ஷனை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். எதுக்காக பண்றோம், ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த இன்டென்ஷன் ரொம்ப முக்கியமானது. அந்த இன்டென்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எதை செஞ்சாலும், அதான் சொல்லுவோம், படிச்சோம் இல்லையா, நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்காண்டே செய்யுங்கள். அப்ப எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதோட இன்டென்ஷன் என்னங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். சரி, இப்படி இருக்கிறாரு. அப்போ 2 மனுஷங்க பைபிள்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப யோபு சொல்றாரு, யோபு 23ஆம் அதிகாரம், யோபு 23ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல சொல்லியிருப்பாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். நான் அப்படி சொல்ல முடியுமா? நாமும் இப்படி என்ன செய்யணும்? சொல்லணும். நான் இப்படி சொல்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன சோதிங்க ஆண்டவரே, சோதிச்சு பாருங்க ஆண்டவரே, நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். எப்படி அவரால் சொல்ல முடியுது? நம்மளால சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படி சுத்த பொன்னாக விளங்கணும். அதே மாதிரி தாவீது சொல்லுவாரு, தாவீதும் அதே மாதிரி சொல்லுவாரு. சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லியிருப்பாரு, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். என்னை பரீட்சித்து பாரும், என்னை சோதிச்சு பாரும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஆண்டவர் என்ன சோதிக்கட்டும், சோதிச்சு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? அவர் சோதிக்கும் போது நம்மளால அப்படி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான, யோபுவை சோதிச்சாங்க இல்லையா, யோபுவை சோதிச்சப்போ அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லையா கர்த்தர். யோபு கிட்ட சொல்லலையே, இவ்வளவு நாள் உனக்கு சோதனை இருக்கும், இது முடிச்ச உடனேயே அப்படின்னா அதை நோக்கி இருப்பாரு. இவ்வளவு நாள் சோதனை இருக்கும், ஓகே, அதை நான் சகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா யோபு கிட்ட சொல்லல. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம். சோதனை எத்தனை நாள் இருக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த சோதனை மத்தியில தான் நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த சோதனையை தாண்டி செல்றதுதான் நம்முடைய வாழ்க்கை. சரி, இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஒரு 4 விதமான சோதனைகள் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறாரு. எதுக்காக கர்த்தர் சோதிக்கிறார், சில காரியங்களை நம்ம பார்ப்போம். சரியா? பைபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, மனுஷன் ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துகிறானா அப்படிங்கிறத கர்த்தர் சோதிக்கிறார். மனுஷன் கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துகிறானா அப்படிங்கிறத கர்த்தர் சோதிக்கிறார். அன்பா இருக்கணும், அதுதான் ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு காரியம். நாம் அவரிடத்துல அன்பா இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கோம்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தம நெஞ்சு விளங்கிற பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ சோதனையை சகித்து இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப சோதனைகள் நமக்கு வருது, அந்த சோதனையை தாண்டி எல்லாரும் வாழ்றாங்க இல்லையா? அந்த சோதனை தாண்டி சோதனை காலம் முடிஞ்சு எல்லாரும் வாழ்றாங்க. ஆனா வாழும்போது கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துகிறோமா, இல்ல கர்த்தரை முறுமுறுத்து வாழுகிறோமா? இல்லையா? எல்லாருக்குமே எவ்வளவு லைஃப் கொடுத்துருக்காங்களோ, இப்ப ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்கள், அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், நமக்கு வருகிற சோதனைகள் வருது, அந்த சோதனையின் மத்தியில தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனா சோதனை காலம் அப்படிங்கிறது ஒண்ணு முடிஞ்சு அதை தாண்டி நம்ம வர்றோமே,
அது வந்த பிறகு கர்த்தரிடத்துல நம்ம முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா இல்ல அன்பு செலுத்துகிறோமா? உண்மையான அன்பை கர்த்தரிடத்துல காட்ட முடியுமா? அதான் அன்பு சொல்ற. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறவங்களுக்கு தான் என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அப்ப அன்பை கர்த்தர் சோதிக்கிறார். அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் அன்பை சோதிக்கிறாருங்கிறது தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் யார நம்ம எடுத்துக்கலாம்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆதியாகமத்துல ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த சொன்ன அந்த நேரத்துல கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? இந்த ஈசாக்க நேசிக்கிறானா இல்ல என்ன நேசிக்கிறாரா அப்படின்னு பாக்குறாரு இல்லையா? இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த எங்க வச்சு அவர் விசுவாசம்? இப்ப நான் சொல்றேன், ஆபிரகாம் அவர் தேராக கூட அவங்க அப்பா கூட இருக்கும்போது அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? அவங்க விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் கூப்பிட்டாரு, இந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இப்போ இவரு வந்தாரு இல்லையா? இது விசுவாசமா? விசுவாசம் இல்ல. எங்க கூப்பிட்டாரு, எங்க வந்தாரு எதுவுமே தெரியாது, ஆனா வாராரு. ஆனா விசுவாசமா இல்லையா? விசுவாசத்தின் ஆரம்பம். அவர் வந்துட்டாரு. நம்ம இன்னைக்கு இந்த விசுவாசத்துக்குள்ளால இருக்கிறோமான்னு கேட்டாலே ஒரு பெரிய கொஸ்டின் தான். திடீர்னு ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னா நம்மளால போக முடியுதா? அன்னைக்கு இப்போ ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இனிஷியலி அந்த இடத்துல இருந்து வர்றாரு. 75ஆம் வயதுல கர்த்தர் என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அப்படியே அவருடைய வாழ்க்கை போகுது. 85 வயது அந்த இது வரும்போது என்ன ஆகுது? வாக்குத்தத்தம் நிறைவேறாத நேரத்துல என்ன ஆகுது? ஆகாரை என்ன செய்யறாரு? மனைவி சொன்னது மாதிரி என்ன செய்யறாரு? திருமணம் பண்ணி கொள்ளுகிறாரு, ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளுகிறார். இதெல்லாம் விசுவாசத்தின் அடையாளமா? இல்ல. அப்ப எப்படி இவர் விசுவாசத்தின் தகப்பனானார்? இதெல்லாம் விசுவாசத்தின் அடையாளம் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு மனுஷன் கிட்ட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா அதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவருக்கு விசுவாசமே இல்லை. அதனாலதான் அவர் திருமணம் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு மேரேஜ் முடிஞ்சு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன செய்துக்கலாம்? திருமணம் பண்ணி கொள்ளலாம். அது தப்பு கிடையாது. அவங்க திருமணம் பண்ணி அந்த விதத்துல சாரால் கொடுத்த ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணி கொண்டார். அப்படி திருமணம் பண்ணி கொள்கிறது சிச்சுவேஷன் படி அது தப்பு கிடையாது, உலக நியமப்படி அது தப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நான் உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இது யாருக்கு தெரியும்? உலகத்துல உள்ளவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மோடு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா அது நமக்கு தெரியும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் நம்ம போய் நிக்கிறது தான் விசுவாசத்துல நிக்கிறது. யார் கூட கர்த்தர் பேசுறாரோ அவங்களுக்கு தான் தெரியும். யார்கிட்ட கர்த்தர் என்ன பேசியிருக்காருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நிக்கணும். நம்ம கூட ஏன் கூட ஆண்டவர் பேசியிருக்காருன்னா நான் நிக்கணும். உலகத்துல உள்ளவர்கள் எத்தனை என்ன காரியங்கள் சொன்னாலும் நான் நிக்கணும். ஆனா அன்னைக்கு ஆபிரகாம் அந்த நிலைமையில இல்ல. விசுவாசத்தின் தொடக்கத்துல இருந்தாரு, ஆனா அதன் ஆழமான நிலைக்கு அவர் போகல. புரியுதா? இதே மாதிரிதான் கர்த்தர் நம்மோட பேசியிருப்பாருன்னா, நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாருன்னா நாம் அதுல நிலைத்து நிற்கணும். அப்படி நிக்கும் போதுதான் நாம் இந்த அன்பை செலுத்த முடியும். நம்ம அந்த அன்பை ஆண்டவர்கிட்ட காமிக்க முடியும். அதுலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 17 அதிகாரத்துல சொல்லியிருக்கோம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ இந்த 86 இயர்ல இருந்து 99 இயர்ஸ் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஆபிரகாமோடு பேச மாட்டாரு. ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு ஆபிரகாம் கிட்ட. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்யல? நிறைவேற்றல. ஏன்னா சூழ்நிலை அப்படி அவருக்கு கலக்கத்தை கொண்டு வருது. சூழ்நிலை, பிள்ளை இல்ல. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, ஆனா பிள்ளை இல்ல, கிடைக்க மாட்டேங்குது. சோ அவர் என்ன செய்யறாரு? கலங்கி போறாரு. உலகத்தின் சூழ்நிலைகளும் உலகத்தின் காரியங்களையும் பார்த்து அந்த சிச்சுவேஷன் படி அவருடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போகுது. ஆகார் மூலமாக அவருக்கு பிள்ளை கிடைச்சது. ஆனா கர்த்தர் சந்தோஷப்பட்டாரானா? இல்ல, கர்த்தர் சந்தோஷப்படல. இதை நாம் புரிந்து கொள்ளணும். நமக்கு கிட்ட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னா அதுல நம்ம நிலைத்து நிற்கணும். அங்க ஒரு தப்பு நடக்காதபடிக்கு நான் பார்த்துக்கொள்ளணும். நம்ம இன்னைக்கு சொல்றோம் ஆபிரகாம் தப்பு பண்ணிட்டாருன்னு, நமக்கு சாட்சியா தான் ஆபிரகாம் கொடுத்துக்கப்பட்டிருக்காரு இல்லையா? அப்போ நம்ம நிக்கணுமா வேண்டாமா?
நம்ம இன்னைக்கு நிக்கணும் ஆண்டவருக்காக. நம்ம கிட்ட கர்த்தர் பேசி இருப்பாரானால் யாரு என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? தைரியமாக நிக்க பழகி கொள்ளணும். அது நிக்கிற அந்த நாட்கள்ல நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இல்ல, ஆண்டவரோடு என்ன செய்யணும்? இன்னும் நெருங்க பழகி கொள்ளணும். ஆண்டவரோடு இன்னும் க்ளோஸா அவர்கிட்ட போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பழகி கொள்ளணும். அப்படி பழகி கொள்ளும் போதுதான் விசுவாசத்தின் தகப்பன் அந்த நிலைமைக்கு அவர் என்ன செய்யறாரு? போறாரு. அந்த விசுவாசத்தின் தகப்பன் அந்த நிலைமைக்கு அவர் போறதுக்கு காரணம் இதுதான். சரியா? அப்போ இந்த இடத்துல 99 வயசுல வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு பிறந்து வளர்றாரு. ஈசாக்கு பிறந்து வளர்ந்து 22ஆம் அதிகாரத்துல இருக்கும்போது அவர் கண்டிப்பா 25 வயதுக்கு மேலாக தான் இருந்திருக்கும். அவருக்கு வந்து 40 வயசுல அவருக்கு திருமணம் ஆகுது. சோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவருக்கு 25 வயதுக்கு மேலாக கண்டிப்பா இருந்திருப்பேன் ஈசாக்குக்கு. அந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நேச குமாரனை நீ என்ன செய்ய என்கிட்ட எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நேச குமாரனை பலி செலுத்தினா இத்தனை வருஷம் கிடைக்காத ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு இல்லையா? இத்தனை வருஷம் கிடைக்காத ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளை கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்தி இருப்பாரு, எவ்வளவு அன்பா வளர்த்திருப்பாரு இல்லையா? ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாரு. தெளிவா இதுதான் உன்னுடைய சந்ததின்னு சொல்லிட்டாரு கர்த்தர். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அன்பான பிள்ளையை நீ பலி செலுத்து. அப்படி நம்ம ஒரு பிளஸிங்காக ஆண்டவர் கிட்ட காத்திருக்கோம். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கின்படி கர்த்தர் நிறைவேற்றியும் கொடுத்துட்டாரு. அந்த நிறைவேற்றின அந்த பிளஸிங்க திருப்பி எடுத்துக்கொண்டால் நாம் கர்த்தரிடத்துல சந்தோஷமா இருப்போமா? ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு ஜாபுக்காக கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அந்த ஜாபை கேட்டு ஆண்டவர் அந்த ஜாபை கொடுத்துட்டாரு. ஆனா விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை முறுமுறுக்கிறோமா இல்ல ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா இருக்கோமா? எதுனாலும் யாருனாலும் எந்த சிச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எந்த பிளஸிங்காக காத்திருக்கீங்களோ அந்த பிளஸிங்க கர்த்தர் தருவார். வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், ஆனால் கர்த்தர் தருவார். ஆனா அந்த பிளஸிங் கிடைச்ச பிறகு திருப்பி அந்த பிளஸிங்க கர்த்தர் எடுத்து கொள்ளும் போது நான் முறுமுறுப்போமா இல்ல சந்தோஷமா இருப்போமா? ஆண்டவர் இதே என்ன செய்யறாரு? எதிர்பார்க்க நம்ம ஆபிரகாம் கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆழமாக நம்ம அதை சிந்திக்கணும். ஆபிரகாமுடைய இருதயம் என்ன செய்திருக்கோம்? ஏங்கி இருக்கும் இல்லையா அந்த பிள்ளைக்காக. ஆனா அதுல நிக்கும் போதுதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெறுகிறாரு. அவர் ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தினார். இன்னும் அதுல நிறைய ஆழமான காரியங்கள் உண்டு. அப்போ ஆண்டவர் அந்த அன்பு தான் எதிர்பார்க்கிறாரு. அந்த அன்பை அன்னைக்கு ஆபிரகாம் கொடுத்தாரு. அந்த அந்த பிள்ளையை எடுத்து என்ன செய்யறாங்க? எடுத்து ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படியே என்ன செய்யறாரு? பலி செலுத்துறதுக்கு அவர் கொண்டு போறாரு. அதே நேரத்துல ஈசாக்குடைய பங்கு உண்டு. அங்க ஈசாக்கு அப்படி வளர்த்திருக்கிறார் அவர். ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த கட்டைகளை எடுத்துக்கொண்டு போகும்போது எல்லாம் தூக்கிட்டு போறாரு. அப்போ அங்க போகும்போது அவர் கேட்கிறாரு, பலிபீடத்தை உண்டாக்குறாரு, கட்டைகளை அடுக்கிறாரு எல்லாம். வயசாச்சு ஆபிரகாமுக்கு. ஆனா ஈசாக்கை அடுக்க படுக்க வச்சாரு, கட்டி வச்சாருன்னு எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? எப்படி அவரால் முடியும் இல்லையா? ஒரு வாலிப பையன் அப்படி படுக்கணும்னா முடியுமா ஈஸியா? அது ஆபிரகாமுக்கும் என்ன உண்டு? அதுல இடம் உண்டு. ஆபிரகாமை அப்படி அவர் வளர்த்திருந்தாரு. நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் போது நாம் பிள்ளையை எப்படி வளர்க்கிறோம்? யாருக்கு முக்கியத்துவப்படுத்தி வளர்க்கிறோம்? எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கிறோம்? ஒரு நேச பிள்ளை. அந்த பிள்ளைக்கு யார் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்து வளர்க்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி நிப்பாங்களா? இல்ல, ஒரு எப்தாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும், அது அப்புறம் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு சின்ன காரியத்துக்காக கர்த்தருக்காக நிற்பாங்களாம். ஆனா பலி செலுத்து அப்படின்னு சொன்ன நேரத்துல ஈசாக்கும் என்ன செய்யறாரு? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஈசாக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி என்ன செய்யறாரு? அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? கண்டிப்பா அந்த ஆட்டுக்குட்டியை அவர் என்ன செய்யறாரு? ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. கர்த்தர் சோதிக்கிறாரு. இதுதான் சோதனை. நாம் கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துகிறோமா? உண்மையா அன்பு செலுத்துகிறோமா? இது கர்த்தர் கண்டிப்பா பாப்பாங்க. அதுக்காக சோதனையே என்ன செய்வாரு? அனுமதிப்பார். சரியா? இந்த சோதனையில எத்தனை பேர் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்? ஆராய்ந்து பார்த்துக்கொள்வோம். நிறைய தடைகள் வரும், நிறைய கலக்கங்கள் வரும். சூழ்நிலைப்படி பார்க்கும்போது நம்ம செய்யறது தவறு மாதிரி இருக்கும் மற்றவர்கள் பார்வையில. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா கர்த்தர்னு வாக்கு பண்ணியிருக்காருன்னா கர்த்தருக்காக காத்திருக்க பழகி கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்ட பிறகும் அது இல்லாமல் போனா கூட கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துகிறதற்கு பழகி கொள்வோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதுக்காக சோதிக்கிறார்னா தேவனிடத்துல நம்ம அன்பு செலுத்துகிறோமா அப்படிங்கிறத பார்த்து கர்த்தர் சோதிக்கிறார். சரியா? அடுத்தது பாருங்க, செகண்ட் என்னன்னா நியாய பிரமாணத்தின்படி
மீன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளின்படி நம்ம நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு, சோதிப்பாங்க. சரியா? நியாய பிரமாணத்தின்படி நாம் நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்வாங்க, கண்டிப்பா சோதிப்பாங்க. சரியா? இத நம்ம ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எக்ஸாம்பிள வச்சு பார்ப்போம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், அப்படிதானே? கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படித்தானே? அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின அதே தவிர நம்ம பண்றோமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதுல நமக்கு தெரியும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வராரு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வராரு. அப்ப இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் இடையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். நான் என்ன செய்வேன்? சோதிப்பேன். அவங்க ஒண்ணு கேக்குறாங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஒரு காரியத்திலேயே நான் உங்களை சோதிக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த ஒரு காரியத்திலேயே நான் என்ன செய்யறேன்? சோதிக்க போறேன். இதுல என்ன சொல்றாரு? சோதிப்பேன். 6ஆம் நாளில் அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்த நயாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ண கடவர்கள். அப்பொழுது மோசே யாரும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி இப்படி சொல்றாரு. என்ன நடக்குது? இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு தெரியும் வீக்லி 7 days. இத ஓய்வு நாள் அவங்களுக்கு 7ஆவது நாளா அவங்க கொண்டாடுவாங்க. சோ ஓய்வு நாள்ல அவங்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு, ஓய்ந்திருக்கணும். சோ மற்ற நாட்கள்ல ஆண்டவர் சொல்ற ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுத்தையும் நீங்க எடுத்தா போதும் மன்னா. அப்போ அவ்வளவுத்தையும் நீங்க எடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா அது என்ன செய்து போகும்? பூசணம் பூத்து போச்சு, நாரி போச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுல கற்றுக்கொள்வோம். இந்த 6ஆவது நாள்ல மட்டும் நீங்க என்ன செய்யுங்க? டபுளா எடுத்துக்கோங்க. அது 7ஆவது நாள் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. 7ஆவது நாள் என்ன இருக்காது? அங்க மன்னா பொழியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த ஜனங்களை கர்த்தர் சோதிப்பேன்னு சொல்றாரு. இதுல ஒரு பெரிய இதுல ஒரு எல்லா காரியமும் நமக்கு புரியும். மற்ற நாட்கள்ல எக்ஸ்ட்ரா இருக்கிறது பூசணம் பூத்து போகுது, நாரி போகுது. ஆனா 6ஆவது நாள் எடுக்கிறது என்ன செய்யல? நாரி போகல இல்லையா? அதான் ஆண்டவருடைய காரியம், கர்த்தருடைய காரியம் அதுதான். அப்போ கர்த்தர் அந்த ஒபீடியன்ஸ் என்ன செய்யறாரு பாக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத கர்த்தர் பாக்குறாங்க. சரியா? அப்போ இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படும் போது கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்படுது. இதன்படி நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன செய்யல? நடக்கல. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 27, 28 அந்த வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? ஆண்டவர் கேட்கிறாரு, எந்த மட்டும் நீங்க என்ன செய்யறீங்க? மனதில்லாம இருப்பீங்க. கர்த்தர் சில கட்டளைகள் கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள நமக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. உண்மையை சொல்ல போனா அதுதான். நிச்சயம் நமக்கு அந்த மனதே இல்ல. கர்த்தருடைய கற்பனைகளின் கட்டளையின்படி நடக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம போக வேண்டிய பாதை இடுக்கமான பாதை. அந்த பாதை வழியாக தான் நம்ம என்ன செய்யணும்? போகணும். அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அந்த கடினமான பாதையில அந்த கற்பனைகளை பின்பற்றி போகணும்னா யாருக்கும் என்ன இல்ல? மனதில்லை இல்லையா? அதே மாதிரிதான் யோவான் எழுதின விசேஷத்துல சொல்லியிருப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல சொல்லியிருப்போம் பாருங்க. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா. என்ன செய்றீங்க? என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஓசியால சொல்லியிருப்பாரு, நான் வசனத்தை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். இப்ப கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் இங்கதான் இருக்கு. பைபிள்ல ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும்
வைத்திருக்கிறார். எது சரி எது தவறு எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா அறிய வேண்டான்னு இருக்காங்க. என் வசனத்தை ஏன் நீங்க அறியாம இருக்கிறீங்க? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா? உங்களுக்கு ஏன் அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு என்ன இல்ல? மனசு இல்லைன்னு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் அதுதான் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்கன்னு நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது இல்லையா? நாம் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளுகிறோமா அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்யறாரு? பாக்குறாங்க. அதை கண்டிப்பா பாக்குறாங்க. நம்ம உபே பண்றோமா? அந்த கட்டளைகளை உபே பண்ண எத்தனை காரியங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? நமக்கு அன்பு செலுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நீ என்னிடத்துல அன்பு செலுத்துறேன்னு சொல்ற, ஆனா கண்ட சகோதரனிடத்துல அன்பு செலுத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அது கூட நம்மளால பண்ண முடியாத நேரங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்யல, நிறைய நேரத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? விழுந்து போறோம். அப்படி கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடத்த மனதில்லாது இருக்கிறோம். நடத்த மனதில்லாது இருக்கு. அதான் போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு இது சொல்லும் போது சங்கீதம் 103 அதிகாரம், சங்கீதம் 103 அதிகாரம், யாருக்கு அவருடைய கிருபை இருக்கும்? யாருக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கும்? 103 அதிகாரம் 17, 18 அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின் படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. எவ்வளவு கர்த்தர் அந்த லெகுவாக்கி தந்திருக்காரு தெரியுமா? கட்டளைகளின் படி செய்கிற எல்லார் மேலும் உள்ளதுன்னு கூட சொல்லல, அது செய்ய நினைக்கிறவர்கள் மேல உள்ளது இல்லையா? அப்ப அந்த வாஞ்சை இருந்தாலே கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவ்வளவுத்துக்கு நமக்கு என்ன செய்யறாரு? இறங்கி வர்றாரு. அந்த நினைக்கிறவர்கள் கட்டளைகளின்படி செய்யணும்ன்ற ஒரு தாட் இருக்கணும் நமக்கு. நாம் குறைவுள்ளவர்கள் தான், எல்லாத்துலயும் நம்ம திருப்தியானவர்கள், நம்ம சரியானவர்கள் அல்ல. ஆனா அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். அந்த வாஞ்சை இருக்குமானால் நம்ம ஒரு சின்ன தவறு செய்யும் போது ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த இடத்துல என்னால மேற்கொள்ள முடியல, அதை மேற்கொள்றதுக்குள்ள பலனை தாங்க நம்ம கேட்போம் இல்லையா? ஏன் அது முடியல? ஏன் கட்டளைகளை கேட்கணும் இல்ல? மனதில்ல. ஆண்டவர்கிட்ட இந்த பிளெஸிங்ஸ் மட்டும் வேணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க, கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் பிளெஸிங்ல கூட நீ இப்படி செய் அப்படின்னு சொல்றத ஃபாலோ பண்றதுக்கு என்ன இல்ல? மனசு. நம்மளும் யோசிச்சு பார்ப்போம். நமக்கு எத்தனையோ பிளெஸிங்ஸ் கத்த தர்றாரு இல்லையா? சரி, நம்ம பிள்ளைகளை நமக்கு தராரு. எல்லாருக்கும் ஆண்டவர் பிள்ளைகளை தானமா தராரு. அந்த பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? நீ நிற்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது என்ன செய்? வசனத்தை சொல்லி கொடு இல்லையா? அப்படிதான் தேவபக்தி உள்ள சந்ததியை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியவே செய்யாதே. அப்ப தெரிந்தும் நம்ம தெரியாதது மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோமானால் நமக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு அந்த டெஸ்ட் நமக்கு கொடுப்பாரு. அந்த சோதனைகள் அதனாலயும் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? உண்மையாக அன்பு செலுத்துகிறோமா அப்படின்னு. ரெண்டாவது ஆண்டவர் பாக்குறாரு, கீழ்ப்படுகிறார், கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா அந்த கீழ்ப்படிதலும் நம்ம கிட்ட இல்லைன்னா கர்த்தர் என்ன செய்றாரு? உண்மையிலே கர்த்தர் அன்பு இல்லைனாலும் அவர் அன்புக்காக ஏங்கி நிற்கிறார், அவர் சோர்ந்து போகிறார். கீழ்ப்படிதல் இல்லைனாலும் கர்த்தர் சோர்ந்துதான் நிற்கிறார். கர்த்தருடைய கோபம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? குமாரம் கோபம் கொள்ளாமல் இருக்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மூணாவது காரியம், ஆண்டவர் என்ன பாக்குறாங்கன்னா அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் பின்னால நம்ம போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாக்குறாரு இல்லையா? நமக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தேவை? அற்புதம் அடையாளம் தேவை. ஏசு அற்புதம் அடையாளம் செய்தாரான்னா கண்டிப்பா செஞ்சாங்க இல்லையா? அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசு செஞ்சாங்க. அந்த அற்புதங்கள் அடையாளங்களை நம்பி அதுக்கு பின்னால நம்ம போறோமா அப்படிங்கிறதையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? இது பண்றாரு. இப்போ உபாகமம் 13 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தா தெரியும். உபாகமம் 13 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிச்சீங்கன்னா தெரியும். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்போ அற்புதங்கள் அடையாளங்கள் அதை பின்பற்றி எப்படியோ அற்புதங்கள் அடையாளம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, வேற தேவர்கள்ட்ட போகாதீங்க, அந்நியர்கள் கிட்ட நீங்க போகாதீங்க, உங்களுடைய பலத்துல நீங்க போகாதீங்க. அதுக்காகவும் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை சோதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கர்த்தர் உங்களை அதுக்காக சோதிக்கிறார். அப்போ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ? அப்ப இந்த இடத்துல அன்பு கூறுகிறீர்களோ அப்படின்னு வரும்போது என்னது, உங்களுக்கு அந்த காரியம் நடந்தாலும் நீங்க போகாதீங்க, அந்நிய தேவர்கள்ட்ட போகும்போது உங்களுக்கு இந்த காரியம் நடந்தாலும் நீங்க போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒருவேளை ஆண்டவர்கிட்ட காத்து 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 இருக்கும் போது நடக்காம இருந்தாலும் நீ என்ன செய்ய, முழு இதயத்தோட அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். ஒருவேளை நமக்கு அது தேவையில்லையா இருக்கும், அந்த காரியங்கள் நம்ம கேட்கிற காரியங்கள் நமக்கு தேவையில்லாத காரியங்கள்னா கர்த்தர் தரமாட்டாங்க. ஆனா எப்படியாவது இந்த உலகத்துல இதை அச்சீவ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோமானால் கர்த்தர் அதையும் என்ன செய்யறாரு, அது முழு இருதயத்தோட ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறோமா அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அமைதியா சில காரியங்கள்ல இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதை நம்ம எடுத்தோம்னா உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா தெரியும். யோபு சொல்லுவாரு, அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லுவாரு. யோபுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யோபுக்கு கஷ்டம் வந்தது மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கஷ்டம் வரல. ஒரே நாள்ல அவருடைய சொத்து சுகம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போறாரு இல்லையா? எல்லாவற்றையும் யோபுக்கு வந்தது மாதிரி யாருக்குமே இந்த உலகத்துல சோதனை வந்தது கிடையாது. ஆனா யோபு சொல்றாரு, அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றத நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த நம்பிக்கை எனக்கு வேணும் ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படிங்கறது நமக்கு என்ன செய்யணும், வேணும். சரியா? ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். யோபு 13:15 இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோபு 13:15 சொல்லியிருக்கு, யோபு அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய கர்த்தர் எங்களை என்ன செய்வாரு, விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், இந்த சிலைக்க நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அதான் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, உலகத்துல வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம், எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அதுதான் இன்னைக்கு காரியம். ஆனா எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறது ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. சரியா? இதுல ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும், கர்த்தர் நம்ம கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறாரு அப்படிங்கறது அந்த இடத்துல தெரியும். ஓசியா அவர் ஒரு அன்பின் தீர்க்கதரிசி. இப்போ கர்த்தர் அந்த ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. அதுக்குதான் அந்த ஓசியா அந்த ப்ராஃபெட்ட ஆண்டவர் அப்படியே அவருக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து இது வழியா கடந்து போய் அதுல வருகிற கஷ்டத்தை அவர் உணர்ந்து, அதுல வருகிற பாடுகளை அவர் உணர்ந்து அவர் என்ன செய்யறாரு, அதை எழுதுவாரு. ஆண்டவர் அவ்வளவுத்துக்கு அன்பா இருக்கிறார் அப்படின்றத அவர் காமிக்கிறதுக்குதான் அந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்துல பார்த்து பார்ப்போம், இந்த உலகத்துல எது ரொம்ப அவமானமான ஒரு காரியம், ரொம்ப அசிங்கமான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டா விபச்சார பாவம். ரொம்ப அசிங்கம். ஒரு கள்ளனை கூட பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, அவன் கள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விபச்சார பாவத்துக்குள்ளால இருக்கிறவங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. அவங்க கிட்ட யாருமே மிங்கிள் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. அது மீன்ஸ் அது நம்ம என்ன பண்ணாலும் தெரியுதான், அந்த ஒரு மைண்ட்ல என்ன இருக்கும், ரொம்ப மோசமான ஒரு தாட் இருக்கும், அவங்கள பத்தி ரொம்ப மோசமான ஒரு தாட் இருக்கும் இல்லையா? அந்த விபச்சார பாவத்துக்காக மாத்திரம்தான் கர்த்தர் சொல்லுவார், ஒரு குடும்பத்தை கொடுத்தாலும் அந்த குடும்பம் பிரியவே கூடாதுங்கிறது கர்த்தருடைய திட்டம். அது பிரியவே கூடாது, அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் பிரிய கூடாதுங்கிறதா. ஆனா விபச்சார பாவத்துக்கு மாத்திரம் கர்த்தர் ஒரு இதை கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுத்துக்கு மோசமான ஒரு காரியம் தான் விபச்சார காரியம் இல்லையா? அப்போ இந்த ஓசியா புஸ்தகத்துல கர்த்தர் எப்படி எழுதியிருக்காருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப
அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை நான் முன்னாடியே சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த பிரேயர் அதை சொல்லி கொடுக்கும் போதே சொல்லி, மணவாளனாகிய இயேசு மணவாட்டிகளாக நம்மள இடத்துல வர போறாரு. மணவாட்டிகளாக தான் நம்மளை எடுத்துக்கொண்டு போக போறாரு. அப்போ மணவாட்டிகளாகின்னா யாரை சார்ந்தே இருக்கணும்? மணவாளனை சார்ந்தே இருக்கணும். மணவாளனுக்கு தெரியாம எந்த காரியமும் செய்யக்கூடாது. மணவாளனை குறித்த நோக்கமும் எண்ணமும் எப்போதும் இருக்கணும். அப்படித்தானே? ஒரு என்கேஜ்டு பர்சன் எப்படிதான் இருப்பாங்க? கண்டிப்பா அவங்களுக்குள்ளால ஒரு தாட் இருக்கும். எங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ளால ஒரு தாட் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு தாட் யார் கூட இருக்கணும்? மணவாளனாகிய இயேசு கூட இருக்கணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? அந்நிய தேவர்களை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா. அப்ப அத எக்ஸாம்பிளா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்றாரு, நீ போய் ஒரு சோரம் போன ஸ்திரீயை திருமணம் பண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லி அவள் கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்தணுமோ அன்பு செலுத்து. ஆனா அன்பு செலுத்தி கொண்டு வராங்க, கொண்டு வந்து பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிறாங்க, திரும்பவும் விட்டுட்டு போறாங்க. அப்போ ஒரு 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 பிசிக்கல் லைஃப் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னா அந்த கணவன் அந்த மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா எத்தனை பேர் போய் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம்? சொல்லவே மாட்டோம் இல்லையா? இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ வேசித்தனம் விபச்சாரம் பண்ணின பிறகும் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இதை அப்படி திங்க் பண்ணி பிசிக்கலி உள்ள ஃபேமிலியில இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? விபச்சாரப்பாவும் தவறு, அது எப்படி செய்ய முடியும் அப்படிதான் கேட்போம். ஒரு பெண் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு தான் கேட்போம். அப்படி செஞ்சா சரியா? யாருமே சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நம்மள பார்த்து சொல்றாரு, நீ ஏன் வேசித்தனம் பண்ணிட்டு இருக்க, விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி நீ பண்ணுனா கூட நான் என்ன செய்யறேன்? உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்றாரு. இந்த அன்புக்கு ஈடாக வேற என்ன அன்பு வேணும்? இந்த அன்புக்கு ஈடாக வேற என்ன அன்பு வேணும்? நீங்க பாருங்க, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லியிருக்கோம், அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கேன். 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். 10ஆம் வசனத்துல இருந்து பார்ப்போம். அது படிக்கிற ஒரு பெரிய டாபிக், நீங்க வாசிச்சு பாருங்க. இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன், ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும், அவளுடைய பண்டிகைகளையும், அவளுடைய மாத பிறப்புகளையும், அவளுடைய ஓய்வு நாட்களையும், சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன். அடுத்த வசனத்தை பாருங்க. என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன், காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். இப்போ அவ என்ன செய்யறான்னா, அந்த ஓசியா தீர்க்கதரிசி கிட்ட வரும்போது, இது என்னுடைய நேசர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். நான் என் நேசர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரா? மணவாளன் என்ன சொல்றாரு? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எல்லாத்தையும் நான் காடாய் போக பண்ணுவேன், இது ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் ஒரு மனைவி, அந்த வீடு ஒருவேளை ரொம்ப பாவப்பட்ட வீடா இருந்தாலும் சரிதான், இன்னொருத்தங்க கிட்ட இருந்து நான் போய் வாங்கிட்டு வந்தேன், அதை வச்சு நம்ம வாழலாம்னு சொன்னா எந்த ஒரு கணவனும் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நாம் ஆசீர்வாதங்களை எப்படியாவது பெற்றுக்கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். ஆனா சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனத்தை நீங்க பார்த்து பாருங்க. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி, அந்த வனாந்திரமான பாதை, கஷ்டமான பாதை, வனாந்திரத்துல எதுவுமே இருக்காது, ஆனா அந்த இடத்துல நான் தனியா அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமா பேசுவேன். இப்படிதான் கர்த்தர் நிறைய நேரத்துல நமக்கு நம்மளை கம்ஃபோர்ட் பண்ண நேரங்கள். எல்லாருக்கும் வனாந்திர பாதை உண்டு. அந்த வனாந்திர பாதையில நாம் ஒரு நாள் மாட்டாம இருந்திருந்தோம்னா நம்ம இன்னைக்கு இப்படி இருந்திருப்போமான்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஒரு வனாந்திர பாதை உண்டு. அந்த வனாந்திர பாதையில தான் கர்த்தர் நம்மளை பிடிச்சிருப்பாரு. எந்த இடமும் மூவ் பண்ண முடியாம இருந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்திருப்பாரு? நயங்காட்டி வனாந்திரத்துல அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேச, அந்த இடத்துல நம்மளை கம்ஃபோர்ட் பண்ணது யாருதான்? கர்த்தர் தான் கம்ஃபோர்ட் பண்ணியிருப்பாரு ஒரு இடத்துல. அப்படிதான் நம்ம ஆண்டவரேன்னு ஓடி வந்தோம். யாருமே எனக்கு எந்த இதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த பிளெஸிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வரல. நம்ம முதல்ல பிளெஸிங்க தேடிதான் வந்தோம். ஆனா என்னைக்குமே அதையே நாடி இருக்கணும்னு தான் சொல்லக்கூடாது, நம்ம வளரணும். அப்போ அவர் சொல்ற, வனாந்திர பாதையில நீ இருந்த நேரத்துல நான் நயங்காட்டி உன்னை என்ன செய்தேன்? பட்சமா பேசி வச்சிருக்கேன். நீ அதனால அந்த திருப்தியோட இரு. நீ எப்படியோ வேற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நீ செய்யாத, ஓடாத. எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு என்ன செய்யாத, ஓடாத. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எனக்கு ஞாபகம் வந்த ஒரு காரியம்.
நம்ம இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த பகுதி கொல்லங்கோடு பகுதியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். கொல்லங்கோடு அப்படின்னு சொன்னாலே தூக்கம் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கு. நான் முன்னாடியே பார்த்திருக்கேன், பேப்பர்ல எல்லாம் வரும். இப்ப கொல்லங்கோடு அப்படின்னு சொன்னா தூக்கம் ஃபெஸ்டிவல். அப்போ நம்ம எபேசியர் அப்போஸ்தலர்ல படிக்கும் போது எபேசிய பட்டணம் அப்படின்னு சொன்னாலே அது தியானாளுக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கும். தியான 19 அப்போஸ்தலர் 19 எழுதியிருக்கும் தியானாளுக்குள்ள பட்டணம் அப்படின்னு. அதே மாதிரிதான் நீங்க கொல்லங்கோடு அப்படின்னு சொன்னாலே தூக்கம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் திங் தான் இருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளை இல்லாதவர்கள் எல்லாம் நேர்ந்து கொள்வார்கள். பிள்ளைக்காக நிறைய பேர் நேர்ந்து கொள்வாங்க. பிள்ளைகளை கொண்டு என்ன செய்வாங்க, கையில பச்சிளம் குழந்தைகளை கொண்டு அந்த தூக்கத்தை அந்த இதை அவங்க நிறைவேற்றுவாங்க. அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைகளை கொண்டு விக்கிரகங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இதுல என்ன பியூட்டின்னா, கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேரு பிள்ளைக்காக அந்த இடத்துல போய் நிக்கிறவங்க உண்டு, நேர்ந்து கொள்ளுகிறவர்கள் உண்டு, பிள்ளைகளுக்காக நேர்ந்து கொள்ளுகிறவர்களும் உண்டு. அதே மாதிரி அந்த தூக்கம் ஃபெஸ்டிவல்ல அந்த தூக்குகிற காரியத்தை செய்கிறவர்கள் கூட இருக்கிறாங்களா நிறைய பேர். அப்ப எதுக்காக இது பண்றோம்? எங்க அப்ப அங்க போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இங்க வரும்போது எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்வாரு? எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்க முடியும்? ஒரு குடும்ப வாழ்க்கையில வேற எங்கேருந்தோ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஒரு கணவன் எப்படி அக்செப்ட் பண்ணாம இருக்கிறாரோ அதை நம்ம கரெக்ட்னு சொல்றோமே. எப்படி நாம் இன்னொருத்தங்க கிட்ட போய் இன்னொரு விக்கிரகத்திட்ட போய் இன்னொரு காரியத்திட்ட போய் ஆண்டவர் விரும்பாத காரியத்தை விரும்பாத விதத்துல நம்ம பெற்றுக்கொண்டு வரும்போது கர்த்தரை எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்க முடியும்? அது நம்ம வந்து ரொம்ப அது வந்து நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இது வந்து வேடிக்கை பார்க்கிற காரியமோ இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. அந்த காரியம் வந்து உண்மையா ஒரு பாரத்தை நமக்கு கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா சொல்ல போனா, நான் அதை பத்தி கேட்கும் போது தெரியுது, கிறிஸ்டியன்ஸ் அவ்வளோ பேர் அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க, அவ்வளோ பேர் நிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனா நம்ம சொல்லிக்கிறோம் நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? அப்ப அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, உடன்படாது. இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இதே மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதுல இருக்கீங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். நமக்கு அது பாதிக்கணும், நமக்கு மனசுல அது வரணும். எப்படியோ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறது அல்ல. இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்னா சாபமாக வந்து முடியும். இதெல்லாம் சாபமாக வந்து முடியும். விக்கிரகங்களுக்கு முன்னால போய் நின்று பிள்ளைகளை நாம் சர்ச்சில் கொண்டு எப்படி நம்ம பிரதிஷ்டை பண்றோமோ அதே மாதிரி அவர்கள் என்ன செய்யறாங்க, விக்கிரகத்துக்கு முன்னால கொண்டு விடுறாங்க. அந்த பிள்ளைகளை எப்படி நம்ம சர்ச்சுக்குள்ளார கொண்டு போற பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதுகாப்பு ஆண்டவருடைய சட்டைக்குள்ளார நம்ம கொண்டு போறோமோ அதே மாதிரி அந்த பிள்ளைகள் நம்ம யோசிச்சு பாருங்க. இப்ப சீக்கிரத்துல வரும், இந்த மார்ச் ஏப்ரல்ல வரும். thousands of children என்ன செய்யறாங்க, அதுல அர்ப்பணிக்கப்படுறாங்க பிசாசுக்காக. இந்த பாரம் நமக்கு இருக்கா? இத்தனை பிள்ளைகள், அதுல எவ்வளவு காரியங்கள், அக்கிரமங்கள், பிள்ளைகள் வளரும் போது அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மைகள், எவ்வளவு காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு மேல பெற்றோர் வைக்கிற சாபம் அப்படிங்கறது நமக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாரும் என்னதான் நடந்து போச்சு, எப்படியோ நடந்து போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா சாபம், அது ஒரு சாபம். நம்முடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய அறிந்த பிள்ளைகள் கூட இன்னைக்கு அங்க போய் நிக்கிறாங்கன்னு கேள்விப்படும் போது அது அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லையே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அற்புதங்கள் அடையாளங்களுக்காக நீங்க ஓடுவீங்களா? அதை பாக்குறதுக்கு நான் என்ன செய்வேன், சோதிப்பேன். நீங்க அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல என்ன செய்யக்கூடாது, குச்சப்படுத்தக்கூடாது. அடுத்த கொடுக்குற சோதனையில நம்ம என்ன செய்யணும், நிக்க பழகி கொள்ளணும். கர்த்தரிடத்துல அன்பு செலுத்த, நமக்கு ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துறதுக்கு பழகி கூட. நம்ம போன வாரம் படிச்சோம், கிபியோனியருடைய இருதயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படியோ அவங்க கொல்லப்பட வேண்டியவர்கள் இல்லையா, அவங்க கொல்லப்பட வேண்டியவர்கள் என்ன செய்தாங்க, உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அத நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம அதை கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், வேற தேவர்கள்ல நம்ம என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். மானசீக பலத்துல, பண பலத்துல, ஆள் பலத்துல எதையோ செய்து காரியத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு நினைச்சு போனோம்னா அது கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தர் நமக்கு தருவார். ஆனால் எல்லாரையும் ஏற்படுத்தி கர்த்தர் என்ன செய்வாரு, ஏற்ற நேரத்துல நமக்கு தருவார். அவர் செய்ய நினைத்த காரியம் என்ன செய்யாது, தடைப்படாது. இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய காரியம்னு வரும்போது அதை என்ன செய்துரும், மறந்து போயிடுது. நமக்கு நம்முடைய காரியம்னு வரும்போது மறந்து போயிடுது இல்ல. அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்முடைய காரியம்னு வரும்போது அது என்ன செய்யுது, மறந்து போயிடுது. நமக்கு நிக்க முடியல.
ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம என்ன செய்யறோம் போறோம். அப்படி நம்ம போகக்கூடாது. கர்த்தர் அதையும் என்ன செய்யறாரு, பார்த்து கொண்டேதான் இருக்கிறாரு. சரியா? அப்போ கர்த்தர் சோதிப்பே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அடுத்தது நான்காவதாக பார்த்தோம்னா, பிதாக்கள் கர்த்தரின் வழியில் நடந்தது போல நாமும் நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதையும் கர்த்தர் என்ன செய்தாரு, சோதிக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள், முற்பிதாக்கள் நடந்தது மாதிரி உங்கள் சந்ததி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காகவும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, சோதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை வைத்துதான் நம்மளை செக் பண்ண போறோம். இது யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களை எடுத்துக்கொண்டோம்னா, யாத்ராகமம் 34 12 முதல் 16. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியா இருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அப்படியே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறேன், நான் கொண்டு போய் கானான் தேசத்துல, வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துல விடுவேன். அங்க போகும்போது கானானியர்கள் இந்த ஜனங்கள் கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம், உடன்படிக்கையே பண்ணிக்கொள்ள வேண்டாம், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மற்ற ஜனங்கள் கூட உடன்படிக்கை பண்றது தப்பா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல. கர்த்தர் அதுக்கு ரீசன் சொல்றாரு. என்னன்னா, நீங்க என்ன செய்றீங்க, உடன்படிக்கை பண்ணக்கூடாது. காரணம், அவர்கள் என்ன செய்வாங்க, அந்நிய தேவ வழிபாடு அவங்களுக்குள்ளால இருக்கும். அந்நிய தேவ வழிபாடுக்குள்ள நீங்க போயிடுவீங்க. நீங்க உங்க பிள்ளைகளே அவங்க பிள்ளைகளோடு நீங்க சேர்த்துக் கொள்வீங்க. உங்க குமாரத்திகளை அங்க கொடுப்பீங்க, அங்க உள்ள குமாரத்திகளை இங்க சேர்த்துக் கொள்வீங்க. அப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடும், அங்க தேவர்கள், அந்நிய தேவர்களை வழிபட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி காரியங்களை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எச்சரிக்கிறாரு ஃபர்ஸ்ட். இப்ப எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா எப்பவுமே எச்சரித்துதான் சொல்றாரு. இப்ப எச்சரித்து சொல்லும் போது இவங்க என்ன செய்யறாங்க, கேட்கல. திருப்பி இந்த காரியத்தை மோசே காலத்துல சொன்ன காரியம் திருப்பி உபாகம புஸ்தகத்துல எழுதி இருக்கும். ஏன்னா அதை ஞாபகப்படுத்த. ஏன்னா இந்த காரியம் சொல்லும் போது ஜனங்கள், அந்த சந்ததிகள் நிறைய வரல. அப்ப அடுத்த ஜெனரேஷன் வருது. அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு தெரிகிறதற்காக திருப்பி என்ன செய்றாங்க, சொல்லப்படுறது உபாகம் 20, 16, 17 அந்த வசனத்திலையும் சொல்லப்பட்டிருப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானாரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டங்களில் மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரிடை வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ணுவாயாக. ரீசன் சொல்லியிருக்கு. அதே ரீசன் தான். அவங்க என்ன செய்யறாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைப்பாங்க. அப்படி செய்யாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சொன்னாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்களான்னு கேட்டா அவங்க தப்புதான் செஞ்சாங்க. கர்த்தர் சொன்னதை என்ன செய்யல, கேட்கல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் சொல்ல கேளாமல் என்ன செய்யறாங்க, விட்டு வைத்திருக்காங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 27 33 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம்னா தெரியும். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 27 முதல் 33. இதுல பாருங்க, மனாசே கோத்திரத்து ஜனங்கள் யாரெல்லாம் விட்டு வச்சாங்க, எப்ராஹிம் ஜனங்கள், செபுலோன் கோத்திரத்து ஜனங்கள், ஆசேர், நப்தலி, இந்த கோத்திரத்து ஜனங்கள் எல்லாம் கானானியரை விட்டு வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்க, மனாசே கோத்திரத்தார் பெட்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர் மனுஷர்களையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கானானியர் அந்த தேசத்தில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். அடுத்து இஸ்ரவேல் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ற மாதிரி வச்சுக்கிறாங்க, ஒரு அடிமைகளை மாதிரி வச்சுக்கிறாங்க. அவங்க அப்பா அப்படி நினைச்சாங்க. ஆனா அவங்க சந்ததிக்கு அது பாதிப்பை உண்டாக்குச்சு. அடுத்தது பாருங்க, எப்ராஹிம் கோத்திரத்தார், செபுலோன் கோத்திரத்தார், ஆசேர் கோத்திரத்தார், இப்படி எல்லா கோத்திரத்தின் மக்களும் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஜனங்களை விட்டு வைக்கிறாங்க. விட்டு வைக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம்
அந்த ஃபர்ஸ்ட் 3 வேர்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, ஏன் இப்படி கேட்காம போறீங்க? ஏன் இப்படி கேட்காம போறீங்க? நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்க முடியுமா? நான் இவ்வளவு கட்டளைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, நான் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கேனே. ஏன்னா நிறைய வாக்குத்தத்தங்களை நம்மளா எடுத்து வச்சுப்போம் இல்லையா? நிறைய வாக்குத்தத்தை ஆண்டவர் டைரக்டா தந்த வாக்குத்தத்தை நம்ம ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். ஆனா சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் வித் கண்டிஷன் சொல்லி இருக்கிறதெல்லாம் வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்வோம், கண்டிஷனா விட்டுருவோம் இல்லையா? அப்படி நம்ம எடுத்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நீங்க ஏன் சொன்ன கேளாம போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி கேட்பாரா? எல்லார்கிட்டையும் கண்டிப்பா கொஸ்டின் கேட்க முடியும், யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அந்த லெவல், எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம், எந்த லெவல்ல இருக்கிறோம், ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு. ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். நான் என்ன செய்ய மாட்டேன், நான் துரத்த மாட்டேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணி ஆவார்கள் என்றார். அவர் தேவர்கள் என்ன செய்வாங்க, கண்ணி ஆவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த ஜனங்கள் வந்து இப்படித்தான் இருந்தாங்க. அதனால அந்த ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10-19 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்வாங்க, இப்படி ஒரு கஷ்டம், ஆண்டவர் வந்து இப்படி ரொம்ப மோசமா போவாங்க. ஆண்டவர் யாருடைய கையிலாவது ஒப்பு கொடுப்பாரு. ஒப்பு கொடுத்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரேன்னு திருப்பி கூப்பிடுவாங்க. திருப்பி ஒரு ரட்சகனை அவங்களுக்குள்ளாலேருந்தே கர்த்தர் எழுப்புவாரு. அப்படி நியாயாதிபதிகளை எழுப்பி எழுப்பி அவங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்ல, திருப்பி திருப்பி விழுந்துட்டே போவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில ஒரு தனிப்பட்ட உறவு இல்லை. ஒரு தலைவன் நடத்தினா என்ன செய்வாங்க, அப்படியே நடந்து போவாங்க. அந்த தலைவன் சரியா இல்லைன்னா என்ன செய்திருவாங்க, அப்படியே விட்டுட்டு தலைவன் மறித்த உடனே அவங்க பாட்டுக்கு வாழ்க்கையில, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்குள்ள வாழ்க்கையில போயிடுவாங்க. இது ஏன் காரணம் என்ன, இது காரணம் என்ன, அவங்களுக்கும் கர்த்தருக்கும் தனிப்பட்ட உறவு இல்லை. அந்த தனிப்பட்ட உறவு கர்த்தருக்குள்ளால இல்லாத நேரத்துல அவங்க எப்படி இருந்தாங்க. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க பாருங்க, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும், அந்த 1 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிச்சீங்கன்னா தெரியும். அதுல 3 வசனம், அந்த ஃபர்ஸ்ட் 3 வேர்சஸ் பாருங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டுவிட்ட ஜாதிகள் யாரென்றால், ஆண்டவர் சொல்றாரு, 2 ரீசனுக்காக நான் விட்டு விட்டேன். எதுக்காக, கானான் தேசத்துல நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலாகிய அனைவரையும் நான் என்ன செய்யறேன், சோதிக்கணும். அவங்க எப்படி நடந்து கொள்ளுகிறாங்க, என் கட்டளைகளின்படி நிக்கிறாங்களா அப்படிங்கறத நான் சோதிக்கணும். அதே மாதிரி அவங்களை பழக்குவிக்கணும். யுத்தம் செய்கிறதற்கு அந்த சந்ததியை நான் என்ன செய்யணும், பழக்குவிக்கணும். இந்த 2 ரீசனுக்காக நான் என்ன செய்திருக்கேன், நான் சில ஜனங்களை விட்டு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த ஜனங்கள், விட்டு வைத்த ஜனங்கள் யாரெல்லாம், பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லிபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே. இந்த ஜனங்களை எல்லாம் நான் விட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் பேரை. எதுக்காக, 2 காரணத்துக்காக. ஒண்ணு, நான் பழக்குவிக்கணும். இன்னொன்னு, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பழைய காலத்து காரியங்கள் எல்லாம் அறியாத ஜனங்கள் அவங்க கர்த்தருடைய இதுபடி நடக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதற்கும் அதை சோதிப்பதற்காக நான் என்ன செய்திருக்கேன், விட்டு வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை பழக்குவிக்கிறார், கர்த்தர் நம்மை பழக்குவிக்கிறார் இல்லையா? அந்த வசனம் 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தோமியாவின் ராஜா குஷாந்தசுதாமின் கையிலே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு. இப்படி அவங்க ஆண்டோடைய சத்தத்துக்கு கேட்காதபடிக்கு அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போகும்போது, ஆண்டவரை இன்னும் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாரு, கர்த்தர் கைவிட்டுறாரு. கைவிட்டு யாருடைய கையிலால ஒப்பு கொடுக்குறாரு. இதுல நம்ம பார்த்தோம் போன வாரம், இதுல கிபியோனியர்கள் மாத்திரம் என்ன செய்தாங்க, காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கிபியானியருடைய அந்த இருதயத்தை நம்ம படிச்சோம் போன வாரம். அந்த கிபியோனுடைய இருதயம் எப்படி இருந்தது, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பிறகும் அவங்க எதையுமே என்ன செய்ய, மேன்மையான காரியத்தை கேட்கல.
அந்த யோசுவா கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க ஏன் இப்படி என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்டப்போ யோசுவா கிட்ட என்ன சொன்னாங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அந்த இருதயம் நமக்கு வேணும். அந்த இருதயம் நமக்கு வேணும். அவங்க உடன்படிக்கை பண்ணி கொண்டாச்சு, அதனால கொல்ல மாட்டாங்க நல்லா தெரியும். ஆனா அவங்க என்ன செய்றாங்க, நான் இந்த ஒரே ஒரு ரீசன், எங்களுக்கு ஜீவனுக்காக மாத்திரம்தான் நான் ஆண்டவரே யோசுவாவே உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கொண்டோம். வேற எந்த ஒரு காரியம் நீங்க என்ன வேணாலும் எங்களுக்கு செய்யுங்க, என்ன தண்டனைனாலும் தாங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றேன். அதே மாதிரிதான் கர்த்தரோடு நான் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டோம். கர்த்தர் நமக்கு வாழ்வு தருவேன்னு சொல்லியிருக்காரு, வாழ்வு தருவார். ஆனா நம்ம கர்த்தர்கிட்ட என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், என்ன மேன்மையான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார் நமக்கு தெரியாதா? கர்த்தர் நன்மையானதை நமக்கு நடப்பிப்பார் நமக்கால புரிந்து கொள்ள முடியாதா? முடியும் இல்லையா? அப்ப கர்த்தர்கிட்ட நாம் ஏன் நம்பிக்கை வைக்க முடியல இல்லையா? எவ்வளவு மேன்மையான காரியங்களை கேட்கும் போதுதான் நமக்கு நிறைய நேரத்துல ஆண்டவரை விட்டு விலகுகிற சூழ்நிலைகள் வருது. ஏன் நடக்கல, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அது ஏன்? நமக்கு ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை இல்ல. நம்ம உடன்படிக்கை பண்ணி கொண்டோம், ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனா கேட்கறதெல்லாம் என்னது, ஆண்டவரே அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு கர்த்தரைக்கு நம்ம என்ன செய்யறோம், அவரை வேலை வாங்கிட்டு இருக்கோம். இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் தெய்வமானால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே உங்க சித்தம் என்ன, அதுபடி என்ன நடத்துங்க. இந்த மாதிரி கேட்க நம்ம என்ன செய்யணும், பழகிக்கொள்ளணும். அப்படி இல்லாத நேரத்துல நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய கட்டளைகளின்படியும் நம்முடைய முற்பதாக்கள் நமக்கு கற்றுத் தந்ததின்படியும் நம்ம என்ன செய்யவில்லை, வாழலன்னு அர்த்தம். யோசுவா சொல்லுவார்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாம போகுது. அப்ப 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதை செக் பண்றாரு, நம்ம இடத்துல அன்பு இருக்கிறதா அப்படிங்கறத செக் பண்றாரு. அடுத்தது கர்த்தர் பாக்குறாரு, அந்த கட்டளைகளுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், கீழ்படிக்கிறோமா, அந்த நியாயப்பிரமாணத்துடைய கட்டளைகளை அட்லீஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வாஞ்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நம்ம பார்த்தோம், அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அற்புதங்கள் அடையாளங்கள் வேணும் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பாக்குறாரு. நம்முடைய அற்புதங்கள் அடையாளங்களை செய்யறது ஆண்டவருக்கு லேசான காரியம் தெரியுமா? 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷனை எழும்பி நட அப்படின்னு சொன்னா அவன் எழும்பி நடந்தான். கர்த்தருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள நம்ம கிட்ட குறைவு இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அதை நம்ம செய்யாம இருந்துட்டு, கர்த்தருக்கு இடம் கொடுக்காம இருந்துட்டு, நம்ம ஏன் அற்புதம் நடக்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அற்புதம் நடந்துச்சா அவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? இன்னைக்கு நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அந்த லெவலுக்கு நம்ம இன்னைக்கு இல்ல நான் இல்லன்னு சொல்லல, நம்ம அந்த லெவலுக்கு இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணுமான்னு யோசிச்சு பாருங்க. பவுல் என்ன செய்யறாரு, அவரு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிட்டே இருக்காரு. மேல இருந்து ஜன்னல்ல இருந்து கீழே தூங்கி ஒருத்தன் விழுந்துடுறான், செத்து போயிடுறான். அவர் ஓடி வராரு, எடுக்கிறாரு, அவனை உயிரோட எழுப்பி விடுறாரு. அவர் பாட்டுக்கு போய் வார்த்தையை பேசிட்டு இருக்காரு. வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு தடையா ஒரு மனுஷன் செத்து போனா கூட அங்க ஒரு சலனம் இல்லாதபடிக்கு அவர் ஓடி வராரு, எழுப்பி விட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு அப்படி ஒரு அற்புதம் நடந்ததுன்னா நமக்கு அவ்வளவுமே போதும். அதுக்கப்புறம் வசனமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் இல்லையா? அந்த ஒரு யார் பண்ணாங்களோ, யார் அந்த விடுதலை கொடுத்தாங்களோ அந்த ஒரு ஆள் போதும் நமக்கு. அதுக்கப்புறம் வசனமே வேண்டாம் நமக்கு. அந்த லெவல்ல இன்னைக்கு அற்புதத்துக்கும் அடையாளத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களா நாம இருந்து கொண்டிருக்கோம். அற்புதங்கள் அடையாளங்கிறது ஆண்டவருக்கு இப்படி ஒரு காரியம், ஒரு நிமிஷத்துல செய்து கொண்டு போகிற காரியம். நம்முடைய குறைகளை நம்ம என்ன செய்யணும், உணரணும். நம்முடைய குறைகளை உணரணும். நம்முடைய ஆண்டவர் அழகா உலாவுகிறதற்கு இடத்தை நம்ம ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும். ஆண்டவர் ஃப்ரீயா உலாவணும். நம்ம இருக்கிற இடத்துல அவருடைய பிரசனத்தை நம்ம எல்லாரும் உணரணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். அவர் எல்லாம் செய்வார். அவர் நன்மை செய்கிற தேவன். இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது, நமக்குன்னு வரும்போது நமக்கு நிக்கிறதுக்கு என்ன செய்யல முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்போம், அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம் இல்லையா? அந்த ஆண்டவர் உலாவுகிறதற்குள்ள அந்த ஒரு இதையே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலையே இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசுவா சொல்லுவாரு, இன்னைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வாரு, அதிசயங்களை செய்வாருன்னு சொல்றாரு. ஆனா நம்முடைய கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு நமக்கு, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல வாழுகிற மக்களுக்கு எப்போதுமே நம்ம பரிசுத்தமா தான் இருக்கணும். எப்போதும் பரிசுத்தமா தான் இருக்கணும். இந்த காரியத்துக்காக பரிசுத்தம், இந்த காரியத்துக்காக பரிசுத்தம் அப்படி கிடையாது. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருங்கள். இல்ல, லேவியராகம் 20:26 அந்த வசனம் உண்மையிலே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வசனம். கர்த்தராகி நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருங்க.
எனக்கு ஏற்ற பரிசுத்தம். நம்ம நினைக்கிற பரிசுத்தம் இல்ல, அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் அது எனக்கு இன்னைக்கு அழகா ஆண்டவர் புரிய வச்சாரு. எப்படின்னா, பவுல் சொல்றாரு, பவுல் எருசலேமுக்கு போகும்போது அவர் சொல்லுவாரு, அவர் புறஜாதிகளை எல்லாம் அவர் மீட்டு கொண்டாரு. புறஜாதி தேசத்துல எல்லாம் போய் ஊழியங்களை செய்து அவ்வளவு ஜனங்களை அவர் என்ன செய்யறாருன்னா ஆண்டவருக்குள்ள நடத்தி அவ்வளவு ஊழியங்களை செய்யறாரு, அவ்வளவு சர்ச்சஸை ஏற்படுத்துறாரு. எருசலேமுக்கு போகும்போது ஜனங்க அங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, எருசலேமுக்கு நீங்க போகும்போது அங்க உங்களை கட்டி என்ன செய்வாங்க, அப்படியே இங்க புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுத்துருவாங்க. அதனால உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரு, இல்ல, எருசலேம் மக்கள் மத்தியில நான் போவேன், என்ன அவங்க அடிச்சாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய சகோதரர்களுக்கு நான் போய் சாட்சியா இருக்கணும்னு சொல்லுவாரு. என்னுடைய சகோதரர்களுக்கு நான் போய் சாட்சியா இருக்கணும்னு சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல அப்படி சொன்னவர், அப்படி சாட்சியா சொன்னவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, மரித்தோரிடத்திலிருந்து நான் எப்படியாவது எழும்பி இருக்கணுமே, எப்படியாவது நான் எழும்பணுமே அப்படின்னா, மரித்து அந்த ஒரு எழுப்ப பண்ணும் போது நானும் எழும்பணுமே அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படி சொல்றாரு? இவ்வளோ நல்ல காரியங்களை செய்தவரு, இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தவரு எப்படி சொல்றாரு? நமக்கு இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டா சொல்லுவோம், நான் ஆண்டவர்கிட்ட போயிருவேன், நான் ஆண்டவர் தான் தேடிட்டு இருக்கேன், நான் போயிருவேன்னு ஈஸியா சொல்றோம். ஆனா பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, எப்படியாவது நம்ம மருத்துவத்தை எழுப்பணும்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவர் அந்த 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டோடைய அந்த பரிசுத்தத்தை அவர் பார்த்தாரு. அவருடைய பரிசுத்தத்துக்கு நேராக நிற்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். அவ்வளவு பரிசுத்தமான தேவன். நம்ம அவருடைய பரிசுத்தம் என்னன்னு தெரியாதபடிக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாதபடிக்கு நம்ம இருந்துட்டோம். அதை புரிஞ்சோம்னா, அந்த சூரியனுக்கு கிட்ட இவ்வளவு தூரத்துல இருந்துச்சு, நம்ம சூரியன் சூடா இருக்குன்னு சொல்றோம்ல, பக்கத்துல போனா நம்மளால நிக்க முடியுமா? அதே மாதிரி பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் நமக்கு வேணும். அந்த பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஈஸியா நம்ம சொல்லலாம், நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன் அப்படின்னு. இல்ல, அப்படி இல்லை இல்லையா? அப்படி அவர் என்ன செய்யறாருன்னா, அப்படி அந்த பரிசுத்தத்தை அவர் உணர்ந்ததுனால அவர் சொல்றாரு, எப்படியாவது அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் நமக்கு ஒரு பயம் வேணும், ஒரு நடுக்கம் வேணும். ஆண்டவருக்கு முன்னால நம்ம போய் எப்படியாவது நிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். அது ஆண்டவரோட நம்ம நெருங்கதான் அந்த பயமும் நடுக்கமும் நமக்குள்ளால வரும். ஆண்டவரோட நெருங்கி போகும்போதுதான் நம்ம அதை புரிய முடியும். இல்லன்னா நம்மளால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம சொல்லுவோம், ஈஸியா இங்க இருந்துட்டு ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம போயிருவோம். அப்படி கிடையாது. அவர் பரிசுத்தர், அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் வேணும். அதே மாதிரி சொல்றார், நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணும். இன்னைக்கு உலகத்துல போகிற போக்குல நம்ம போக முடியாது, போகக்கூடாது. இப்படி எல்லாம் வாழ முடியுமா? இன்னைக்கு யார கேட்டாலும் பெற்றோரே பிள்ளைகளை குறித்து சொல்றாங்க, இன்னைக்கு சினிமா பார்க்காம வாழ முடியுமா? பார்க்காம இருக்க முடியுமா? பிள்ளைகள் டான்ஸ் பண்ணாம இருப்பாங்களா? அப்படி எல்லாம் முடியாது. இன்னைக்கு உலகத்துல என்னென்னமோ நடக்குது, நம்ம பிள்ளைகள் பரவாயில்ல இப்படியாவது இருக்காங்களேன்னு கிடையாது. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்ம பிள்ளைகளுக்கு வேணும். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளால வந்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கு. சர்ச்சுக்குள்ள வந்துட்டா போதும், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். ஆனா இல்ல, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் வேண்டும். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு தாட் எல்லாருக்குள்ளாலே வரணும், நம்ம பிள்ளைகளுக்குள்ளால வரணும். அப்படி இருக்கும்போதுதான் நம்ம கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கடைசியில நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம், வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இருதயங்களை கண்டிப்பா சோதித்து பார்ப்பார். அதே மாதிரி நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளியாரோ, கண்டிப்பா அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுப்பார், கொண்டு வருவார். அவர் வரும்போது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் கொண்டு வருவார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார், அப்பொழுது அவன் அவனுக்கு பதிலளிப்பார். ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போது பலன் அளிப்பார். அந்த பலனுக்காக நாம் காத்திருப்போம். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்மளை என்ன செய்யாது, இழுத்து கொண்டு போயிடக்கூடாது. கடைசியா ஒரு வசனம், சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 23, 24. தாவீது சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இதுதான் நம்முடைய பிரேயரா இருக்கணும், இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். இந்த ஜெபம் நமக்குள்ளால இருக்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ ஆண்டவரே, என்னை நித்திய வழியில நடத்தும்.
அந்த நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவனுக்கு முன்பாக அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அவரை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ பழகிக்கொள்ளும். ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஒரு நல்ல ஒரு பிரபலமான பிரீச்சர், நல்ல ஆண்டவருக்குள்ளால இருக்கிற ஒரு பிரீச்சர் இருக்காரு. அவர் ஒரு நாஸ்திகன், அவரோட ஃப்ரெண்டு. அப்ப அந்த நாஸ்திகன் என்ன செய்யறாருன்னா ஒரு சோப் ஃபேக்டரி வச்சிருக்காரு. அந்த சோப் ஃபேக்டரிக்குள்ளால இவரை ஒரு நாள் கூப்பிடுறாரு. இவர் போறாரு. இவர் போன உடனே இவர் எப்பவுமே அந்த நாஸ்திகன் சொல்லுவாரு, கிறிஸ்டியானிட்டி இருக்குன்னு சொல்றீங்களே, ஏன் இந்த கிறிஸ்டியானிட்டி இவ்வளவு இருக்கு, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க, ஏன் இவ்வளவு அக்கிரமங்கள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. அந்த நாஸ்திகன் இந்த பிரீச்சரை பார்த்து கேட்டாரு. இப்ப இவருக்கு ரிப்ளை பண்ணணும். இப்ப இவர் என்ன செய்யறாரு, அந்த சோப் இண்டஸ்ட்ரிக்குள்ளால போறாரு. அங்க மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, அந்த ஜனங்கள், அந்த வேலைக்கு நிக்கிறவங்கள பாக்குறாங்க. அங்க பார்த்து அழுக்கான சட்டையை போட்டுட்டு என்ன செய்யறாங்க, அந்த சோப்பு இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவர் கேட்டாரா, இது சோப் இண்டஸ்ட்ரி தானே, இந்த சோப்பை எதுக்கு பயன்படுத்துக்கிறீங்க, கிளீன் பண்றதுக்கு தானே பயன்படுத்துக்கிறீங்க, ஏன் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு, ஏன் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்னு கேட்டாரா அவரு. அப்ப அவர் சொன்னாரா, இந்த சோப்பு எதுக்கு நாங்க பண்றோம்னா, இத பண்ணி நாங்க விற்பனைக்காக கொடுக்குறோம், இவங்களுக்கு கொடுக்கல, அதனால அப்படி இருக்கு. அதே மாதிரிதான் கிறிஸ்டியானிட்டி இருக்கு. இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளால இருக்கிற ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளால கழுவப்படுவோமானால் நாம் கழுவப்பட்டவர்கள், நாம் கழுவப்பட்டிருப்போம். அல்லாம சும்மா நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டு இருந்தா அழுக்கு நமக்குள்ளால இருந்து கொண்டேதான் இருக்கும். அது புரிந்து கொள்ளும். நம்ம வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளுகிறத யூஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த மாத்திரம்தான் அதுல ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும். இல்லன்னா நான் கிறிஸ்தவனா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்கலாம், எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை நம்ம பார்த்து கொள்ளுவோம், இதை மனதுல வைத்துக் கொள்ளுவோம். இதே மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லலாம். நம்ம கிறிஸ்தவத்துல இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளவுத்துக்கு வசனத்துக்குள்ளாலே இருக்கிறோம். வசனம் நம்மளை நடத்துதா, வசனத்தின்படி நாம் வாழ்றோமா, வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். எந்த பாரம்பரியங்களோ எந்த ஒரு காரியங்களோ நம்ம நியாயம் தீர்க்க போறதில்லை. எல்லா டினாமினேஷன்லயும் பாரம்பரியங்கள் உண்டு, எல்லா டினாமினேஷன்லயும். ஆனா சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்துக்காக நின்னு சத்தியத்தை அந்த வழியில நம்ம நடப்போமானால் கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம். கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. சரி, சோபனா பிரேயர் பண்ணி முடிக்கிறியா? இந்த வார்த்தைகளுக்காகவும் பிரேயர் பண்ண, மக்களுக்கு உணர்வு அடையணும், அதுக்காக சர்ச் சர்வீஸ்க்காக பிரேயர் பண்ண, எல்லா மக்களுக்காகவும் பிரேயர் பண்ண. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, எங்களை இவ்வளவு நேரம் அப்பா ஆண்டவரே ஐயா உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியா ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்துல வைத்திருந்தீர, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எத்தனை நல்லவர் அப்பா, நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே. நீர் அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே எங்கள் மேல அப்பா நீர் இரக்கமா இருக்கிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு முறை ஆண்டவரே ஐயா எத்தனையோ சோதனைகளின் பாதையில நாங்க உண்மை விட்டு தூரமாய் போன நாட்கள் உண்டப்பா. ஆனாலும் தகப்பனே கிருபையினால மறுபடியுமாய் நீர் எங்களை தேடி வந்தவர் அப்பா ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நீர் விட்டு கொடுக்கல ஏசப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளை சுமந்து வருவது போல இந்த நாள் வரைக்கும் எங்களை நீர் சுமந்து கொண்டு வருகிறீர் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை அப்பா உம்முடைய சமூகத்துல நிற்பதற்கு நாங்கள் எந்த தகுதியும் கிடையாது ராஜா. எத்தனையோ முறைகள் ஐயா உண்மை விட்டு நாங்கள் தூரம் போய் ஆண்டவரை உண்மை வேதனைப்படுத்தி அப்பா துன்பப்படுத்தின நாட்கள் உண்டாண்டவர். ஆனாலும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா அப்பா, எங்களை எவ்வளோ அன்புள்ள தேவனா எங்க மேல நீர் இரக்கம் வைத்து ஆண்டவரே எங்களை தேடி வருகிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தையினால எங்களை எங்களோடு இடைபடுகிறீரே, எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். வார்த்தைகளை தந்து ஆண்டவரை புதுப்பிக்க
ஜெபிக்கிறீரே அப்பா, உமக்குள்ளார கட்டி எழுப்புகிறீரே அப்பா. இது எல்லாமே ராஜா ஆண்டவரே நித்தியத்தில் எங்களை கொண்டு சேர்க்கணும் என்கிற ஒரே அப்பா ஆண்டவரே நோக்கத்திற்காக மாத்திரமே ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஐயா நீர் இத்தனை அப்பா பாடுகளையும் சகித்து அப்பா இன்றைக்கு வரைக்கும் அப்பா நீர் எங்களை ராஜா ஆண்டவரே எங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறீர் அப்பா, எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே ஐயா. உமோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு மாத்திரமே ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறீரே சொப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஐயா இந்த வனாந்திரம் போன்ற வாழ்க்கையில் அப்பா சோதனைகள் நிறைந்த இந்த பாதைகளில் அப்பா ஆண்டவரே அப்பா இந்த பிரேயர்ல நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி அப்பா ஒவ்வொரு பேரும் அப்பா உண்மை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஐயா எந்த சூழ்நிலையிலும் ஐயா ஆண்டவரே உண்மை விட்டு நாங்கள் தூரம் போயிடக்கூடாது அப்பா ஆண்டவரே. உம்முடைய சத்திய ஆவியானவர் அப்பா நீர் எங்களை அப்பா நேர்த்தியான தெளிவான பாதையில் எங்களை நடத்துவீராக ராஜா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நன்றி அப்பா. சோதனைகளை கண்டு ஐயா ஆண்டவரே அப்பா சுருண்டு விடுகிற அப்பா பிள்ளைகளாக அல்ல ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். சோதனைகளையும் ஆண்டவரை சகித்து ஆண்டவரே அப்பா கர்த்தர் காண்பிக்கிற வழியில முன்னேறி செல்லுகிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர் எங்க ஒவ்வொருவரையும் நடத்துவீராக அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மிடத்துல நாங்கள் கேள்விகளை கேட்கிற பிள்ளைகளாக அல்ல ராஜா ஆண்டவரே. எங்களிடத்துல எங்களுடைய ஆத்துமாக்களை பார்த்து ஆண்டவரே நாங்கள் கேள்வி கேட்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா. ஏன் இந்த பாதை எனக்கு அனுமதிக்கப்பட்டது இதுல இருந்து என் கர்த்தர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற அப்பா ஆண்டவரே நிதானிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கற்றுதாங்க அப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு எத்தனை நல்லவராய் வெளிப்படுவீர் ஆண்டவரே அப்பா. ஐயா நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று அப்பா சவுலை போல நம்முடைய சமூகத்துல நாங்கள் ஆண்டவரை நிற்கும் பொழுது ராஜா ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அந்த நாளில் அப்பேற்பட்ட ஒரு கிருபைகளை எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக அப்பா. நன்றி அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அந்த சோதனைகளை மேற்கொள்ள அப்பா ஆண்டவரே சோதனைகளை தாண்டி வருவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த சோதனையின் பாதையில தாண்டுகிறதற்கு அப்பா ஒரு விஷயமே இல்லப்பா. உமக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆண்டவரே. இந்த அப்பா வனாந்திரத்தை மாற்றுவதற்கும் இந்த கண்ணீரை துடைப்பதற்கும் இந்த பலவீனங்களை மாற்றுவதற்கும் உமக்கு அப்பா ஆண்டவரே ஒரு நிமிஷம் போதே ஏசப்பா. ஆனால் தகப்பனே இந்த பாதையில ஆண்டவரே முடிவில் ராஜா உம்மோடு ஆண்டவரே நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க ஆண்டவரே உம்மோடு நாங்கள் நெருங்கி வந்திருக்க அப்பா அந்த பாக்கியத்தை எங்க ஒவ்வொரு பேருக்கும் நீங்க தாங்க ஆண்டவரே. அப்ப இதற்காகவே நீர் எங்களை அனுமதிக்கிறீர் அப்ப எங்க வாழ்க்கையில சோதனைகளை அனுமதித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி அப்பா. அப்ப ஏற்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. எந்த அப்பா நாங்க 4 காரியங்களை கற்றுக்கொண்ட ஆண்டவரே. எது நிமித்தமா எங்க வாழ்க்கையில ஐயா இப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ளார நாங்கள் இருக்கிறோம் என்பதை நிதானிக்க ஐயா நீர் வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. ஐயா ஒவ்வொரு பேருக்கும் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பேருக்கும் அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளார நாங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் என்கிற ஆண்டவரே அந்த வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா. இதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஐயா எங்கள் அப்பா நானே வாசல் என்று சொன்ன எங்கள் இயேசுவின் பாதத்துல ஆண்டவரே அப்பா தனிமையா இருந்து கற்றுக்கொள்ள கிருபைகளை கொடுங்கப்பா ஆண்டவரே. உம்மோடு அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை தியானித்து உம்மிடத்துல ஜெபிக்கிறது மாத்திரமே ஆண்டவரே எங்களை வெளியில கொண்டு வரோம்ப்பா. இந்த சோதனையின் பாதையில இருந்து எங்களை அப்பா வெளியில கொண்டு வருவதற்கு உங்களால மட்டும்தான் ராஜா முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. நாங்கள் பார்த்தோமே அப்பா ஏசப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள அப்பா ஆண்டவரே கர்த்தரை தெய்வம் அல்லாமல் ஆண்டவரே அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களோ அப்பா ஆண்டவரே அப்பா நாங்கள் கலந்திருந்தோமானால் ஆண்டவரே அது நிமித்தமா எங்க வாழ்க்கையில நாங்கள் சோதனைகளுக்குள்ளார சாபங்களுக்குள்ளார கடந்து வந்து கொண்டு இருப்போமானால் கர்த்தாவே எங்களுக்கு நீர் மன்னிப்பீராக அப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பா நாங்கள் எத்தனையோ காரியங்களை பார்த்தோமே ஆண்டவரே. ஐயா நீர் கற்றுக் கொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட அப்பா பாவ சாபங்களுக்குள்ளார சிக்கி கிடக்கிற ஐயா ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஐயா விசேஷம் அந்த பிரேயர்ல அப்பா எந்த குடும்பங்களிலாவது இப்படிப்பட்ட சாபங்களில் இருப்பாங்க நான் கர்த்தாவே நீர் விடுதலை ஆக்குவீராக. ஐயா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரை தெய்வம் அல்லாமல் அப்பா அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் ஆண்டவரே. ஐயா வேதனைகள் பெருகி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அப்பா ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவனுக்கு நேராய் அழைத்து வருவீராக. ரட்சிப்பை கொடுப்பீராக ஏசப்பா. உணர்த்தி கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே.
ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மிடத்துல அப்பா நாங்கள் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு இருந்திருப்போமானால் ஆண்டவரே ஆபிரகாமை சோதித்த தேவன் இந்த நாளில் அப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளார எங்களை நீர் வைத்திருப்பீரானால் ஐயா ஆண்டவர் அந்த ஆதி அன்பிற்கு திரும்புவதற்காய் நீர் எங்களை அழைக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. ரீதுடாரா பாஷாலா ரீதுடல ரோதி நமஹலா ரபோ. ஆமென் ஆண்டவரே. ஆதி அன்பிற்கு திரும்பும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். ரீஷா லாரா தேல ரபோ அதீனா மஹதலரோ உரிதுடரா போதிலரவா ஹதீனேஷலரதோ. ஆமென் ஆண்டவர். ஐயா ஆதி அன்பிற்கு திரும்புங்கப்பா. ஆமென் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா கிரியைகள் எல்லாம் பெஸ்ட். ஆனா ஆண்டவர் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு என்றவரே. ஐயா இந்த நாளில் அப்பா ஐயா ஆதி அன்பிற்கு நீர் திரும்பும்படியா எங்களை நீர் அழைத்து கொண்டிருக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல தகப்பனே எங்க ஒவ்வொரு பேரையும் அப்பா இந்த ஆதி அன்பிற்கு நீர் திருப்புவீராகப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா அழைக்கப்பட்ட பொழுது ஐயா அபிஷேகிக்கப்பட்ட பொழுது ஆண்டவரே ஊழியத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது ஆண்டவரே உமக்காக வேதத்தை கையில் எடுத்த பொழுது அப்பா கொண்டிருந்த அந்த அன்பு ஆண்டவரே இந்த நாளில் அப்பா ஆண்டவரே அவிந்து போய் இருக்குமானால் என் தேவனே உம்முடைய அக்கினி எங்களை நிரப்பட்டப்பா. இயேசுவின் நாமத்துல ஐயா கர்த்தர் ஒருவர் போதும் என்கிற அந்த வாஞ்சியோடு எழும்பின ஆண்டவரே அந்த ஆதி அன்பு ஆண்டவரே கர்த்தருக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன் என்கிற ஆண்டவரே வாஞ்சியோடு ஐயா கர்த்தரிடத்துல வந்த அந்த அன்பு. ஆமென் தகப்பனே. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் அப்பா ஆண்டவரே எது நிமித்தமாய் ஆண்டவர் ஆதி அன்பு இழந்து போனதோ ஐயா எல்லாவற்றையும் மாற்றுவீராகப்பா. இயேசுவின் நாமத்துல ஆதி அன்பிற்கு திருப்புவீராக ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள அப்பா கிருபைகளை கொடுங்கப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ராஜா அப்பா நீர் காண்பிக்கிற நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையும் நாங்கள் உண்மையாய் கைக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. எங்களுக்கு முன்பதாய் நீர் வைத்திருக்கிற அப்பா ஒவ்வொரு பாதைகளிலும் உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத உமக்கு சித்தமில்லாத வழிகளில் நாங்கள் செல்லாதபடிக்கு எங்கள் கால்களுக்கு நீர் வேலி அடைப்பீராகப்பா. ஆண்டவரே தடுத்து நிறுத்துவீராக ராஜா. அப்பா மனிதர்கள் சொல்லலாம்ப்பா ஆலோசனைகளை எங்களுக்கு தரலாம் ஆண்டவரே. ஐயா இந்த பாதையில போனா ஈஸியா ரீச் ஆகலான்னு சொல்லி ஆண்டவரே அநேக ஆலோசனைகள் எங்களுக்கு முன்பதாய் வைக்கப்படலாம்ப்பா. ஆனால் கர்த்தாவே நாங்க ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையை அப்பா எடுத்துக்கொள்ளுகிற கிருபைகளை தாங்கப்பா. ஒருவேளை அப்பா மனிதனுடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருப்போம். ஆனால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. அப்பா மனுஷரை நம்புகிறது சாபத்தை கொண்டு வருமே ஆண்டவரே. கர்த்தரை நம்பாம அப்பா மனிதர்களை நம்பி ஆண்டவரே அப்பா ஏசப்பா எங்க வாழ்க்கையில சாபங்கள் வந்திருக்குமானால் ஐயா சோதனைகள் வந்திருக்குமானால் ஆண்டவரே பாடுகள் இருக்குமானால் தகப்பனே இந்த நாள்ல மன்னிப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்துல ஐயா மனிதர்களை நம்பி கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்த நாட்கள் எல்லாம் போதும் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்க. ஆமென். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. கர்த்தரை மாத்திரமே அப்பா நம்பி இருக்க கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேருக்கும் அப்பா அப்பா அந்த சத்திய ஆண்டவரே அப்பா விதைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. கனி கொடுக்கட்டும் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. எந்தெந்த வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சோதனை இந்த வனாந்தரம் பாதை இந்த கண்ணீர் இந்த பலவீனம் என்றைக்கு மாறும் என்று ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு அப்பா பிள்ளைகள் இருப்பார்களானால் தகப்பனே இந்த நாளில் அப்பா ஆண்டவரே இந்த சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழிகளை நீர் காண்பித்து கொடுப்பீராகப்பா. ஆமென் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. நீர் எங்களுக்காக அப்பா நீர் எங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா. நீர் எங்களுக்கு பரிகாரத்தை எல்லாவற்றையும் சிலுவையில செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க காண்பித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய வழிகளை காண்பித்து கொடுங்கப்பா. என்னென்ன காரியங்கள் ஐயா என்னென்ன அப்பா ஆண்டவரே இன்னும் அப்பா ஆண்டவரே பலிபீடத்துல செப்பனிடப்பட வேண்டுமோ இயேசுவின் நாமத்துல கர்த்தர் காண்பித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே இருதயத்துல எங்களிடத்துல
உள்ளத்துல அசுத்தங்களை வைத்து கொண்டு ஐயா இன்னுமாய் நாங்க ஆண்டவரே உண்மை நாங்கள் குறை கூறி கொண்டு இருப்போமானால் எங்களை மன்னிங்கப்பா. எங்களுடைய இருதய ஏசப்பா, எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பதாய் செம்மையானதாய் மாறட்டும். எங்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் விழட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் இந்த சோதனையை தப்பித்துக் கொள்ளும்படியாய் பார்க்க ஆண்டவரே எங்கள் கண்களில் இருக்கிற செதில்களை நீர் விழ பண்ணுவீராகப்பா. ஆமென் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. அதன் மூலமாய் நாங்கள் சோதனைகளை மேற்கொண்டு வந்து விட அப்பா தாண்டி வர ஐயா கர்த்தர் எங்களுக்கு சகாயரா இருந்தார் என்கிற சாட்சியை ஐயா ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில நீங்க கேட்க பண்ணுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென் தகப்பனே. கர்த்தரே சகாயரப்பா. அப்பா மனிதர்கள் அல்ல ஆண்டவரே, கர்த்தர் நீரே எங்களுக்கு சகாயர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல உள்ளது ஆண்டவரே. அப்ப நீங்க அனுப்புங்கப்பா. ஒவ்வொரு பேருக்கும் தேவையான உதவிகளை நீங்க அனுப்புங்கப்பா. பரத்திலிருந்து அனுப்புங்க ராஜா. நன்றி ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா இதற்கு மேல எதுவுமே இல்லப்பா, நீங்க சொன்ன ஆகும் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைபட்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்துல கர்த்தர் காரியங்களை வாய்க்கும்படியாய் அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்புவீராக அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தேவ, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உன்னதமான தேவன் நீங்க வார்த்தைகளை அனுப்புங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உம்மாலே கூடும் ஆண்டவரே. இயேசுவால எல்லாம் கூடப்பா. எங்கள் தேவாதி தேவனால எல்லாம் கூடு ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஐயா நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. என் வாழ்க்கை இப்படியே இருந்துரும், இப்படியே நான் வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இல்ல, நீ கர்த்தரிடத்துல நெருங்கி வா என்று கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். ரபூதினா ஹலர தூடரபு உஷாலா ராது. உனக்காய் சிலுவையில நான் சிந்தின ஆமென் ரத்தத்தின் வல்லமை நீ அறிந்து கொள். உனக்காய் கொடுக்கப்பட்ட விலை கிரயம் அது ரொம்ப பெரியது. ஹலா ராது இனமா ரதூலரதோ உஷதலரபோ. ஆமென். இப்படியே நான் இருந்துக்கிறேன், இப்படியே நான் இருந்துக்கிறேன். இதோட போதும், இதோட நான் வாழ்க்கையை இதிலே நான் வாழ்ந்துக்கிறேன். ஆமென். ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். ஆமென், ஆமென், ஆமென். அப்பா இதுலயே நான் எனக்கு இது போதும் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைய கர்த்தர் சொல்லுகிறார். ரீஷலரது மஹலரபோ. இதற்கல்ல நான் உன்னை அழைத்தது, இதற்காக அல்ல நான் உன்னை அபிஷேகித்தது, இதற்காக அல்ல நான் உன்னை சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டது, இதற்காக அல்ல. ஊலி ரீதினா நரபூலரது ஷலரபோ உரிதுடா ரபாத லேரிது நம்ம ரபா ஷலரதீலரதோ. ஆமென் ஆண்டவரே. இதற்காக அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபஹதினா லீரே பஹதி ஷூலரதோ உரிதுடா ஹலரபோதினா ஹலீரி ஷலரபோ அனீனமா லீரிதுடா ஹலரபா அமீனிதி லீரிதுடா ஹலீரா ஷதலரபோ உரிபஹத லீரிதுடா ரபோதினா லரதுடலரபா. ஆமென் ஆண்டவரே. என் பாதத்துல தரித்திருக்க முடியாய். ஆமென் ஆண்டவரே. என் சத்தத்தை அப்படியே கேட்டு, என் சத்தத்தை அப்படியே கேட்டு சொல்லுகிற ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசே போல நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ரதீனலரபோ உஷாலா ரதுட ரேதுனமலரபோ ஓர் ஹதீனலரபோ அனிமலி ரேதுடரபோ. ஆமென் ஆண்டவரே. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை அறிந்து கொள். உன் மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் அது சாதாரணது அல்ல, இதோட நின்று விடுகிறதற்கு அல்ல. ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா இதோ இது போதாண்டவரே, இது போதாண்டவரே சொல்லுகிறதற்கு அல்ல. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. என் வாயா இருந்து பார்வனிடத்துல பேசுகிறதற்கு உன்னை அழைத்திருக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவாதி தேவனே ஐயா நீர் அப்படியே நிரப்புவீராக ஐயா. உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துவீராக ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத எத்தனை ஜனங்களை ஆமென் ஹல்லேலூயா உன் கண்களுக்கு முன்பதை நான் காண்பித்து கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இதை பார்த்தும் இதை கண்டும் ஹல்லேலூயா ஆமென் இது போதும் ஆண்டவரே என்று சொல்வதற்கு உன்னால எப்படி முடிகிறது என்று ஆவியானவர் கேட்கிறார். ரீதுலா ரஷா நேலேரே போது உரிதா பஹலரதுடலரபோ
ரபோ உனிமா ஷாலா ரீது லேரிது உடரபா. என் பாதத்துலவா, என் பாதத்துலவா. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். அமேரிதா நஹலரது உரிபா ஷதி லேரிது உடரபா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா உமக்கு நன்றி அப்பா. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் அப்பா. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் அப்பா. நீர் பேசுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா உமக்கு நன்றி. ஆமென் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கொடுமுடியில கர்த்தர் அழைக்கிறார். அரிதுடரபா ஹலீரேது நாமஷலரபோ. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஐயா நானும் மோசேயும் இந்த அனுபவத்துல நீ வா. உரிதாலரபோ நீ மஹதாலரபோ உஷதாலரா லரீதுடரபோ. ஆமென் ஆண்டவரே. ஐயா அந்த மலையின் அனுபவத்துல ஐயா நீர் உம்முடைய பிள்ளையை ஐயா ஆண்டவரே வைத்து நீர் அபிஷேகித்து நடத்துவீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி. ஐயா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. உனக்குள்ளார இருக்கிற ஆமென் இந்த ஆமென் ஆண்டவரே. ஐயா இந்த 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 சமாதான குறைவு அது நான் கொடுத்தது. ஆமென். உனக்குள்ளார இருக்கிற அந்த சமாதான குறைவா இதை நானே கொண்டு வந்தேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆண்டவரே. அப்பா எங்க பார்த்தாலும் அநியாயங்கள், ஐயா எங்க பார்த்தாலும் அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்குப்பா ஆண்டவரே. என்னால இதை பார்க்க முடியல ஆண்டவரே. இதெல்லாம் கண்டோம், இது போதும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயே. ஆமென். என்னிடத்துல வா என்று மறுபடியும் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஐயா பாரத்தோட இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஐயா ஸ்தோத்திரம். பாரத்தை உணர்ந்த ஆண்டவரே ஒப்பு கொடுக்க கிருபைகளை கொடுங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஐயா இருதயத்துல கிரியை செய்யுங்கப்பா. அப்பா இருதயத்தை திறங்க ஆண்டவரே. ஐயா கடின இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல பயத்தை எடுத்து போடுங்கப்பா. ஐயா கலக்கத்தை எடுத்து போடுங்க ராஜா. எது நிமித்தமாய் ஐயா மோசேயை போல நான் திக்குவாயினும் வந்து நான் உங்களுடைய இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஐயா இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை ஹல்லேலூயா அப்பா வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் இயேசுப்பா. மோசே சொன்னது நிமித்தமாய் கர்த்தர் திட்டத்தை மாற்றவில்லை. ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ வருகிற வரைக்கும் இந்த சித்தத்தை நான் மாற்ற போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஐயா நீர் அப்படியே உம்முடைய சித்தத்தின்படியே நீங்க நடத்துங்கப்பா. ஐயா கிருபையுள்ள தேவன் அப்பா. நீர் அப்பா இருக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஐயா அப்பா தாமதிக்காமல் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஐயா நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் அப்பா. நீர் நடத்துவீர் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா தேவைகளோட வந்த பிள்ளைகள் உண்டப்பா. ஒவ்வொரு பேருக்கு ஆண்டவரே. ஐயா எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பலவீனத்தை நீக்குங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மாலே கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்து நிமித்தமா இந்த பலவீனங்கள் வந்தது என்பதை காண்பித்து கொடுங்கப்பா. ஒருவேளை பலவீனங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக இருக்குமானால் என் தேவனாகிய கர்த்தருடைய அப்பா வல்லமையுள்ள கரம் உயிர் தெழுந்த தேவ வல்லமை அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவதாகப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா உயிரோடு எழுந்தவர் நீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா அப்பேற்பட்ட அப்பா உயிர் தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டப்பா. எல்லா பலவீனத்தை மாற்றிட்டு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. குழந்தை பாக்கியத்திற்காய் ஐயா ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்முடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. ஐயா நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. வானத்திற்குரிய சேனைகளுக்கும் பூமிக்குரிய சேனைகளுக்கும் நீர் கர்த்தர் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. நீர் உருவாக்கியதே அப்பா ஐயா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுகிறதற்காகவே மனிதனை உருவாக்கி நீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சந்ததிகளை உருவாக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தின் மனிதர்கள் சொல்லலாம்ப்பா இது நிமித்தமாய் அப்பா இதனால உன்னுடைய சரீர பலவீனத்தினால உனக்கு குழந்தை இல்லை என்ன காரியங்களை வேணாலும் சொல்லலாம்ப்பா. ஆனால் ஆண்டவரே கற்பத்தின் கனி எங்கள் கர்த்தரால் கிடைக்கிற பலன் ஆண்டவரே. அப்பா நீர் நினைக்க அப்பா யாருமே தடுக்க முடியாதப்பா. ஐயா ஸ்தோத்திரம். அது செத்து போன கற்பமோ ஆண்டவரே அப்பா அது ஆண்டவரே அப்பா முடியாதவைகளோ ஐயா தொய்ந்து போனவைகளோ அல்ல. எதுவா இருந்தாலும்
நினைத்தாலும் எங்கள் தேவன் சொன்னால் அது ஆகும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் அப்பா கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயா உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. மனிதனுடைய பேச்சுகளுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க நிந்தனைகளை மாற்றுங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி அப்பா. சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. ஐயா சாட்சியாய் நிறுத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவரும் பழித்து சொல்லாதபடிக்கு ஹல்லேலூயா அப்பா ஏற்ற வேளையில கர்த்தாவே நீர் சாட்சியாய் நிறுத்துவீராக. ஒவ்வொரு பேருக்கும் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாவற்றையும் நடத்தி காண்பீங்கப்பா. நீங்க நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. ஐயா நீர் பொய் சொல்ல மனிதன் அல்லப்பா. நீர் மனமாற மனுபுத்திரன் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் அப்பா ஆசீர்வதித்து அளவில்லாதபடிக்கு ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆமேன். தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா ஆண்டவரே அப்பா. கடன் பாரத்தை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் தடைபட்டு இருக்கிற காரியங்களில நன்மைகளை காண பண்ணுங்கப்பா ஆண்டவரே. என்னென்ன காரியத்துல ஆண்டவரே தடைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ என் தேவனே ஐயா நீங்க ஆண்டவரே தடைகளை நீக்குங்கப்பா. எங்கள் தேவனாலே கூடும் ஆண்டவரே. ஏசப்பாவாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. தடைகளை நீக்குகிறவர் நீர் முன்பாக செல்லுவீராக ராஜா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. இந்த தடைகளும் ஆண்டவரே இந்த சோதனைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சாதனையாய் நீர் மாற்ற போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. உடை தெரிந்து போட்டு அப்பா ஆண்டவரே தடைகளை மாற்றி ஆண்டவரே ஏற்ற வேளை வரும் பொழுது ஹல்லேலூயா. ஆமேன் ஆண்டவரே அப்பா. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்த ஒவ்வொன்றையும் அப்பா ஆண்டவரே அப்பா பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுடைய கண்களும் கண்டு அதிசயப்படத்தக்கதாய் ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா அப்பா ஆண்டவரே ரெட்சிய கடக்க பண்ணின காரியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ராகாபுடைய வாயிலிருந்து வர பண்ணின தேவன் ஆண்டவரே அப்பா. நீர் அத்தனை பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட செங்கடலுக்கு முன்பதாய் நின்று கொண்டு இருந்தாலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஆமே நீர் செய்ய போகிற மகத்துவங்கள் ஆமேன் ஆண்டவரே அப்பா. அது ஒரு வாயோட ஒரு குடும்பத்தின் வாயோட நின்று போகிறதற்கு அல்லப்பா. சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல உம்முடைய நாமம் உயரட்டப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பேரும் அப்பா இயேசுவோட ரத்தத்துக்குள்ளார நாங்கள் மறைக்கிறோம் தகப்பனே. கேட்ட சத்தியங்கள் விதைக்கப்பட்ட விதைகள் கனி கொடுக்கிறவைகளை எழும்புவதாக ராஜா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க. எங்களோட பேசின பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை நடத்தின எங்களை இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் வல்ல ஆமென் எங்கள் பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம். நாளை தினத்தில் நடக்க போகிற எல்லா சர்வீசஸையும் ஆசீர்வதிங்க அப்பா. வெங்கஞ்சில கர்த்தாவே உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளார ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி வந்து ஆளுகை செய்வீராக. அது உங்க சபைப்பா ஆண்டவரே. நீர் உருவாக்கி கொண்ட அப்பா உம்முடைய சபை அப்பா. ஆமேன் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்துல அப்பா ஆண்டவரே அப்பா நான் விரும்பி வாசம் பண்ணுவேன் என்று நீங்க விரும்பி வாசம் பண்ணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமேன். சுத்திகரிப்பை கட்டளையிடுங்க. ஆசீர்வாதமான ஒரு மழையை பெய்ய பண்ணுங்க கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆவியோடுமை தொழுது ஒழுகுடைய கிருபைகள் அந்த நாட்கள்ல கொடுப்பீராகப்பா. ஒவ்வொரு சபையின் மேலே உடைய அக்கினி போடப்படட்டோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. பலப்படுத்து. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகணும் நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நம்முடைய சோதனை